பாடச்சு கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி ये வரவேற்கிறோம். बाइबल स्टडी में आए हुए सभी बच्चों को परमेश्वर के नाम से बधाई देता हूँ। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीर्वाद करेगा। அல்லேலூயா. हालेलुया। நாம் யோவான் சுவிசேஷத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். யோனா शास्त्र को हम अध्ययन कर रहे हैं। ஸோ அதில் கடைசியாக 18ஆம் வசனத்தை நாம் தியானித்து முடித்திருந்தோம். उसमें आखिर में हम 18 वचन को मनन किए थे। தேவனை ஒருவரும் ஒரு காலும் கண்டதில்லை, परमेश्वर को कोई दिनों में देखा नहीं। பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். पिता के मांडी में बैठने वाला एक ही पुत्र उसको उसका रूप दिखाया, प्रकट किया। ஸோ அவர்தான் அவரை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி तो वही उसको प्रकट किया करके बोलकर எப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்து தேவனை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி தியானித்தோம். तो कैसे परमेश्वर पिता को प्रकट किया हम अध्ययन किए। ஸோ இன்றைக்கு கூட அதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க போகிறோம். तो उसका शुरुआत आज हम देखेंगे। 19ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது 19वां वचन से हम देखते वक्त எருசலேமிலிருந்து யூதர்கள் जेरूसलम से यहूदी लोग ஆசாரியரையும் லேவியரையும் आसारियों और लेवियों को யோவானிடத்தில் அனுப்பி योवान के पास भेजकर நீர் யார் என்று கேட்ட பொழுது तू कौन है करके पूछने के बाद அவன் மறுதலியாமல் वो नाकार कर அறிக்கையிட்டதுமன்றி जो वो बोला நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கையிட்டான். मैं मसीह नहीं हूँ ऐसे बोला। அதுல 19 20 வசனம் வாசிங்கம்மா எடுத்திருந்தா. 1 ஃபர்ஸ்ட் சாப்டர் 19-20 யோவான் 1ஆம் அதிகாரம் 20. योना की गवाही यह है कि जब यहूदियों ने इश्माइल से याजकों और लेवियों के उससे यह पूछने के लिए भेजा तू कौन है, तो उसने यह मान लिया और इनकार नहीं किया, परंतु मान लिया मैं मसीह नहीं हूँ। ஹல்லேலூயா. இங்க நம்ம பார்க்கிறோம், इसमें हम देख रहे हैं யோவானுடைய சாட்சியை குறித்து பார்க்கிறோம். योवान के गवाही के बारे में हम देख रहे हैं। யோவானிடம் योवान के पास அங்கிருந்த யூதர்கள், उधर के यहूदी लोग, எல்லா யூதர்களும் அல்ல, सभी यहूदियों नहीं, இங்கு சொல்லப்பட்டிருக்கிற யூதர்கள் इधर बोले गए यहूदी लोग எருசலேமில் வாழ்ந்த மத குழுக்களை குறிக்கிறது. यहोशू में जो जाति के लोग थे उनको बता रहा है। சோ அந்த யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, तो वो यहूदियों क्या किए, ஆசாரியர்களையும் லேவியர்களையும் யோவானிடத்தில் அனுப்புகிறார்கள். आसारियों और लेवियों को योहाना के पास भेजते हैं। யோவானிடத்தில் போய் அனுப்பும் பொழுது योहान के पास भेजते वक्त இப்படி ஒரு கேள்வி கேட்கிறார்கள், ऐसा एक प्रश्न उनसे पूछते हैं, நீர் யார்? तुम आप कौन हो, அல்லேலூயா. நீர் யார் என்று கேட்டார்கள். कौन हो करके ऐसे पूछे। அதற்கு யோவான் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, उसके लिए योहाना क्या जवाब दिए, அவர் சொல்றாரு, அவன் மறுதலியாமல் वो नाकार ना कर அறிக்கையிட்டதுமன்றி जो वो बोला நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கையிட்டார். मैं मसीह नहीं हूँ ऐसा वो बोला। இப்ப இவருடைய பதிலுக்கும் அவருடைய கேள்விக்கும் கொஞ்சம் வித்தியாசம் தெரிகிறதா நமக்கு. अब इनके जवाब और उनके प्रश्न में कुछ யோவான்ட்ட போய் கேள்வி கேட்கறாங்க, நீங்க யார் அப்படின்னு கேட்கறாங்க. योहाना के पास जाके पूछते आप कौन हो। இப்ப நம்மகிட்ட அப்படி ஒரு கேள்வி கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? अभी हमसे आके कोई ऐसा प्रश्न किया हम क्या बोलेंगे। இப்ப நம்ம என்கிட்ட ஒருத்தங்க ஒரு கேள்வி கேட்காங்க, अब मेरे पास कोई நீர் யார் அப்படின்னா நான் என்ன பதில் சொல்லுவேன்? ऐसा प्रश्न पूछ रहे तुम நான் कौन இந்த हो, சபையில ஊழியம் பார்க்கறேன், मैं ये कलीसिया में நான் प्रचार कर பாஸ்டரா रहा हूं, இருக்கிறேன், मैं पास्टर அல்லது நான் சுவிசேஷகனா இருக்கிறேன், मैं एक सुविशेष, நான் தீர்க்கதரிசியா இருக்கிறேன். मैं एक भविष्यवाणी। சோ நம்மளுடைய ஸ்டேட்டஸ் நம்ம சொல்லுவோம். हम हमारे स्थान को हम बताते हैं। நல்லா புரியுதா? आप समझ रहे हैं क्या? நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்ன அதை நம்ம சொல்லி காட்டுவோம். हमारा स्थान क्या है वो हम बताकर बोलते हैं, அதுதான் என்னை வெளிப்படுத்துகிறது. वही हमें प्रकट करता है। அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டஸ் இருக்கிறது. हर एक स्थान है। உங்க வேலை ஸ்தலத்துல நீங்க ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கீங்க. आपके काम केस में आपको एक स्थान है। நீங்க ஒரு மேனேஜரா இருக்கலாம், आप कोई मैनेजर हो அல்லது सकते ஒரு हो, டிஎலா இருக்கலாம். आप कोई टीएल हो सकते சோ हो, ஏதோ ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கிறது. कोई आपका एक स्थान நீங்க है। யாருன்னு கேட்ட உடனே என்ன சொல்லுவீங்க? आप कौन हो करके ऐसे पूछते हो, உங்க ஸ்டேட்டஸ் சொல்லுங்க, உங்க பொசிஷனை சொல்லுவீங்க. आपका स्थान बताओगे। ஆனா இங்க யோவான் என்ன சொல்லுகிறார்? पर इधर योहाना क्या बोलता நீர் है, யாருன்னு கேட்டா யோவான் என்ன சொல்லி இருக்கணும்? आप कौन हो करके पूछते हो, योहाना क्या बोलना चाहिए था, அவர் பேரை சொல்லி இருக்கணும் யோவான். ஆனா பேர் எல்லாத்துக்குமே தெரியும். उनका नाम बताना चाहिए था योहान அவர் என்ன சொல்லி இருக்கணும்? उनको क्या बोलना நான் ஒரு चाहिए பெரிய था, தீர்க்கதரிசி, मैं एक बड़ा भविष्यद्वक्ता அல்லது हूं, நான் இயேசுக்கு வழியா, நான் இயேசுக்கு முன்னாடியே வந்திருக்கிறவன் मैं यीशु के पहले ही आ गया என்று சொல்லி இந்த யோவான் பல காரியங்களை அவர் சொல்லி இருக்கலாம். ऐसा योहाना बोलकर उनके स्थान के बारे में बता सकता था। அவருடைய ஸ்டேட்டஸ் குறித்து அவர் நிறைய பேசி இருக்கலாம். उनके स्थान के बारे में वो कई चीज बता सकते थे, ஆனா யோவான் தன்னுடைய ஸ்டேட்டஸ் குறித்து அங்க ஒரு வார்த்தையும் பேசல. पर योहाना उनके स्थान के बारे में कुछ नहीं அவர் बताया। என்ன சொல்றாருன்னா, वो क्या बोले, தான் மேசியா அல்ல, அல்லது நான் கிறிஸ்து அல்ல என்று சொல்லுகிறார். खुद मैं मेसिया नहीं हूँ, मैं मसीह नहीं हूँ। அப்ப யோவானிடம் கேட்ட கேள்விக்கு योहाना के पास पूछा हुआ அவர் प्रश्न के கொடுத்த लिए பதில் இருக்குல்ல, वो जो जवाब दिए ना, அந்த பதில் தான் யோவானுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியை வெளிப்படுத்துகிறது. वही जवाब योहाना के आत्मिक इसका एक बढ़ोतरी है। ஆவிக்குரிய ரீதியில நீங்க முதிர்ச்சி அடைங்க, ஒரு மெச்சூர்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா, आत्मिक रूप में आप एक बढ़ोतरी चाहते हो
हो तो உங்கள் பதில்கள்ல இருந்து அதை புரிஞ்சு கொள்ளலாம். आपके जवाब से हम समझ सकते हैं. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க ஆவிக்குரியல வளர்ந்திருக்கிறீங்களா இல்லையா? आत्मिक रीति में आप बड़े हो कि नहीं? எப்படி கிறிஸ்துவுக்குள் நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்க? मसीह के अंदर आप कौन से स्थान में हो? உங்களுடைய ஜெப ஜீவியம் எந்த நிலையில இருக்கிறது? आपका प्रार्थना का जीवन कैसा है? உங்களுடைய ஊழியம் எந்த நிலையில இருக்கிறது என்பதை आपका आपका அந்த பதில்ல இருந்தே நான் புரிந்து கொள்ள उस முடியும். जवाब से हम समझ सकते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வளர आत्मिक जीवन में बढ़ते बढ़ते நாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? हम क्या करते हैं? நம்மை மறைத்து கிறிஸ்துவை வெளிப்படுத்த ஆரம்பிப்போம். अपने आप को छुपाकर मसीह को प्रकट करते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. நம்மை மறைத்து கிறிஸ்துவை வெளிப்படுத்துதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. अपने को छुपाकर मसीह को प्रकट करना ही आत्मिक जीवन ஒரு की बढ़ोतरी है. ஒரு கிறிஸ்தவன் एक मसीह தன்னை மறைத்து கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதுதான் அவனுடைய முதிர்ச்சி அடைந்த ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கிறான். अपने अपने आप को छुपाकर मसीह को प्रकट करने वाला ही उसका बढ़ोतरी இங்க है. யோவான் அதைத்தான் செய்கிறார். इधर யோவான் वही कर நீர் रहा है. யார் என்று கேட்ட பொழுது आप कौन हो ऐसा पूछते அவர் हो? தன்னை மறைத்து விடுகிறார். वो अपने आप को தன்னை छुपा குறித்து लेता எதுவுமே है. சொல்லல. अपने बारे में कुछ नहीं बताया. அங்க என்ன சொல்றார்? நான் கிறிஸ்து அல்ல, அவ்வளவுதான். मैं मसीह नहीं हूँ, वही நான் बोला. கிறிஸ்து அல்ல, मैं मसीह नहीं நான் हूँ. கிறிஸ்து அல்லன்னு சொல்லி அவர் மறுதலியாமல் சொல்லுகிறார். मैं मसीह नहीं हूँ करके ऐसा वो नाकार करके बोल रहा है. இன்கார் नहीं इनकार नहीं किया. அல்லேலூயா. हालेलुया. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, तो क्या अर्थ है? யோவான் எதற்காக அனுப்பப்பட்டாரோ அதை மாத்திரமே சரியான நோக்கத்தோடு வைத்துக் கொண்டிருக்கிறார். तो யோவான் किसके लिए भेजा वही एक लक्ष्य के इसमें वो दृढ़ था. யோவான் எதற்காக அனுப்பப்பட்டார்? யோவான் किसके लिए भेजा गया? அந்த அதிகாரத்தின் 1ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தை பாருங்க. उस अध्याय का 7वां वचन पढ़ेंगे. அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி वह गवाही देने आया कि ज्योति की गवाही दे ताकि सब उसके दूर विश्वास लाए. நீங்க என்ன சொல்கிறது? அவன் தன்னால் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தவர். यहाँ क्या बोलता है? वह गवाही देने आया जो ज्योति की गवाही वो दे ताकि सब उसके विश्वास लाए. யோவான் இந்த உலகத்திற்கு வந்ததின் நோக்கம் என்ன தெரியுமா? யோவாन ये दुनिया में आने का लक्ष्य क्या था? தன் நிமித்தமாக தன் மூலமாக उसके बदौले ஜனங்கள் விசுவாசிக்க வேண்டும். लोग विश्वास करने चाहिए. அந்த யாரை விசுவாசிக்க வேண்டும்? அந்த ஒளியாக இயேசுவை விசுவாசிக்கணும். रोशनी यीशु मसीह के ऊपर उनको विश्वास आना था. அதை குறித்து சாட்சியாக சாட்சி கொடுக்க வந்தார். उसके रूप में गवाही देने के लिए वो आया. அப்ப யோவான் வந்த நோக்கம் தன்னை வெளிப்படுத்துவதற்கு வரல. யோவான் आने का लक्ष्य उसको प्रकट करने का. தான் யார் என்பதை சொல்ல வரல. मैं कौन हूं वो बताने के लिए என் பெற்றோர் யார் என்பது சொல்ல வரல. मेरे माता पिता कौन है என் वो बताने குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு சொல்ல मेरा வரல. परिवार कैसा है वो बताने நான் ஆவிக்குரிய ரீதியில எப்படி இருக்கு அதை சொல்ல வரல. आत्मिक जीवन में कैसा वो बताने के लिए. அவருடைய நோக்கம் அனுப்பப்பட்டதின் நோக்கம் என்ன தெரியுமா? उनका लक्ष्य क्या था? அந்த ஒளியை குறித்து பேச வேண்டும். वो रोशनी के बारे में बताना. அந்த ஒளிக்கு சாட்சியா இருக்க वो வேண்டும். रोशनी के लिए गवाही நீங்க சொல்லுகிற அந்த சாட்சி நிமித்தமாக जो आप गवाही देते हो இயேசு கிறிஸ்துவை ஜனங்கள் விசுவாசிக்க यीशु வேண்டும். मसीह के ऊपर लोगों को विश्वास आना था. இப்படிப்பட்ட ஒரு சாட்சி நம்மட்ட இருக்கா? ऐसा एक गवाही हमारे पास है क्या? நமக்கு யோசித்து பார்க்கணும். जरा आप सोच के देखिए. நம்ம ஏன் இந்த உலகத்துல இருக்கிறோம்? हम क्यों ये दुनिया में ஏன் ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார்? क्यों परमेश्वर ने हमें उद्धार किया? ஏன் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறார்? क्यों परमेश्वर हमें भलाई करता है? ஏன் நமக்கு அபிஷேகம் क्यों கொடுத்திருக்கிறார்? हमें वरदान दिया है? நம்மளை வெளிப்படுத்துவதற்கா? अपने को प्रकट करने के लिए क्या? என்கிட்ட இவ்வளவு டேலண்ட் இருக்கு, मेरे पास इतने प्रतिभा என்கிட்ட है, இவ்வளவு வரங்கள் இருக்கு, मेरे पास इतने वरदान है, என்கிட்ட இவ்வளவு கிருபைகள் मेरे இருக்கிறது, पास इतना अनुग्रह என்னால है, இவ்வளவு ஊழி செய்ய முடியும், मैं इतना सेवा कर सकता हूँ. இதை வெளிப்படுத்துவதற்கா? ये प्रकट करने के लिए क्या? இல்ல இல்ல இல்ல. नहीं नहीं. நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ लीजिए. நீங்க உங்ககிட்ட நிறைய டேலண்ட்ஸ் இருக்கலாம், आपके पास कई प्रतिभा हो உங்ககிட்ட सकता நிறைய வரங்கள் है, आपके இருக்கலாம், पास कई वरदान हो நிறைய सकते हैं, கிருபைகள் இருக்கலாம். कई सारे अनुग्रह हो सकते ஆனால் हैं, அது எல்லாமே पर वो सभी இயேசுவை குறித்து வெளிப்படுத்த வேண்டும். यीशु के बारे में प्रकट होना चाहिए. அதற்கு தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். उसके लिए परमेश्वर ने हमें रखा நீங்கள் है. எதை செய்தாலும் आप कुछ भी करो அவருக்கென்று செய்ய வேண்டும். उसके लिए करना है. நாம் பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலிருந்து அவர் வெளிப்பட வேண்டும். हम बात करने वाले एक एक चीज में वो प्रकट होना யோவானை चाहिए. இந்த உலகத்திற்கு அனுப்பின நோக்கமே அதுதான். योवान को इस दुनिया में भेजने का वो एक ही அவர் रखता है. சொல்லுகிற வார்த்தை மூலமாக वो जो शब्द बोलते हैं ஒளியாகி இயேசு வெளிப்பட வேண்டும். रोशनी नाम के यीशु मसीह அந்த प्रकट होना चाहिए. இயேசுவை ஜனங்கள் वो விசுவாசிக்கணும். यीशु मसीह को लोग विश्वास करने चाहिए. இதுதான் யோவான் அனுப்பப்பட்டதின் நோக்கம். यही योवाना बुलाया गया वो அதற்கு लक्ष्य. அவர் எப்படின்னா சாட்சியாக இருக்கிறார். उसके लिए वो गवाही रूप है. அல்லேலூயா. அதற்கு அவர் எப்படி இருக்கிறாரா? उसके लिए वो कैसा है? சாட்சியாக एक இருக்கிறார். गवाही के रूप में है. அதே அதிகாரத்தின் 15ஆம் வசனத்துக்கு வாங்க. उसी अध्याय का 15 யோவான் 1:15 பாருங்க. योवान 1:15 में யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, योवाना उसके विषय में गवाही दी. அவனை குறித்து சொல்லல, அவரை குறித்து. அந்த வசனம் ஃபுல்லா வாசிங்கம்மா. योवाना ने उसके विषय में गवाही दी और प्रकार कहा, यह वही है जिसका मैंने वर्णन किया कि जो मेरे बाद आ रहा है वह मुझे से बढ़कर है क्योंकि वह मुझे से पहले था. இங்க என்ன சொல்லுகிறது? யோவான், நான் வாசிக்கிறேன். யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர்,
ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினார். இங்கு சொல்லுகிறார் யோவான் அவரை கொடுத்து சாட்சி கொடுத்தார். इसमें बता रहा है யோவானா परमेश्वर के बारे में गवाही दे रहे थे. யாரை கொடுத்து சாட்சி கொடுத்தார்? किसके बारे में गवाही दिए? இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்தார். यीशु मसीह के बारे में गवाही दिए. இயேசுவை குறித்து என்ன சாட்சி கொடுத்தார்? यीशु के बारे में क्या गवाही दिए? எனக்கு பின்னாடி தான் ஒருவர் வர்றாரு, मेरे पीछे ही एक आ रहा है, ஆனா அவர் யாருன்னா पर वो कौन है? என்னிலும் மேன்மையுள்ளவர். मेरे से बढ़कर है. புரியுதா? எனக்கு பின்னாடி தான் வர்றாரு, मेरे पीछे ही आ रहे हैं, ஆனா அதே நேரத்துல पर उसी समय என்னிலும் மேன்மையுள்ளவராய் இருக்கிறார் मेरे से बढ़कर है என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்தார். ऐसे यीशु मसीह के बारे में गवाही दे रहे हैं. அல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு நம்ம எப்படி சாட்சி கொடுக்கிறோம்? आज हम कैसे गवाही देते हैं? நாம் கொடுக்கிற சாட்சியில இயேசு எந்த அளவுக்கு வெளிப்படுகிறார்? हम देने वाले गवाही में यीशु मसीह कितने प्रकट होते हैं? அல்லேலூயா. हालेलुया. சில நேரத்துல சாட்சி கொடுக்கிறதே நம்ம தவறான விதத்துல கொடுக்கிறோம். कई बार हम गवाही देते हुए कि वो गलत रूप से बताते हैं. எப்பொழுது சாட்சி கொடுத்தாலும் கூட कभी भी गवाही देते हुए உங்கள் சாட்சியில் 90% நம்மளை குறித்து தான் இருக்கும். आपका गवाही 90% आपके बारे में ही होगा. நீங்க உங்க சொன்ன சாட்சியை கொஞ்சம் யோசித்து பாருங்க. आप जो बोले वो गवाही को जरा सोच के देखिए. 90% உங்களை குறித்து பேசியிருப்பீங்க. 90% आपके बारे में. அந்த லாஸ்ட் 10% இயேசு எனக்கு சுகந்தம் கொடுத்தாருன்னு முடிச்சு. वो लास्ट 10% आपके बारे में यीशु मसीह के बारे में होगा. அல்லேலூயா. हालेलुया. பாக்கி எல்லாம் நான் அங்க போனேன், நான் இன்ன ஜெபிச்சேன், நான் உபவாசம் பண்ணேன், இத பண்ணேன், बाकी सब मैं ये गया என்று சொல்லி நம்ம குறித்து அதிகமா சொல்லி கொடுத்துட்டு ऐसे खुद के बारे में ज्यादा बोलते हैं. நான் அது தவறுன்னு சொல்ல வரல, मैं उसे गलत नहीं बोल रहा. ஆனா அதே நேரத்துல पर उसी समय யோவானுடைய சாட்சி எப்படிப்பட்டது தெரியுமா? யோனா का गवाही कैसे था? தன்னை குறித்து 1% கூட இல்ல, अपने बारे में 1% भी नहीं. 100% இயேசு குறித்து இருக்கிறது. 100% यीशु मसीह के बारे में था. எனக்கு பின்னாடி தான் ஒருவர் வர்றாரு, मेरे पीछे ही एक आ रहे हैं, ஆனா அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர். पर मेरे से वो बढ़कर है. இவர் தன்னை குறித்து மேன்மைப்படுத்துவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. ये अपने बारे में बढ़ाकर बताने के लिए कई चीजें हैं. நான் இதை சொல்லி கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு. मैं आपको बताया हूँ ये सब. இயேசுவை விட யோவான் மூத்தவர் தான். यीशु मसीह से யோனா बड़े ही हैं. அவருக்கு முன்னாடியே பிறந்துட்டாரு. उनके पहले ही जन्म ले लिए. புரியுதா? அவர் மூத்தவர், அவர் ஒரு அனுபவமிக்கவர். वो बड़े हैं, उन्होंने अनुभव किया है. சிறு வயதிலிருந்தே வனாந்தரத்துல போய் अनेक ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொண்டு வந்தவர். बचपन में ही रेगिस्तान में जाकर कई आत्मिक वरदानों के बारे में सीखे हैं. நல்லா புரியுதா? அந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அவர் நல்ல ஒரு அனுபவமிக்கவர் தான். उतने ही आत्मिक जीवन में भी उतने अनुभव पाए हैं. ஆனா அதே நேரத்துல और उसी समय அவர் என்ன சொல்றாருன்னா, वो क्या बोलते हैं? எனக்கு பின்னாடி வர்ற இயேசு தான் என்னை விட மேன்மையுள்ளவர். मेरे पीछे आने वाला यीशु मसीह मेरे से बढ़कर है. இந்த சாட்சியை கொடுக்க தான் யோவான் வந்திருக்கிறார். ये गवाही देने के लिए யோனா आए हैं. அல்லேலூயா. हालेलुया. அடுத்து அந்த சாட்சி கொடுத்தது மாத்திரமல்ல, अगला वो गवाही सिर्फ नहीं, அவர் ரொம்ப கிளியரா ஒரு காரியத்தை சொல்றாரு. वो बहुत साफ रूप से एक बात நான் கிறிஸ்து அல்ல, मैं मसीह नहीं हूँ. ஏன்னா அந்த நாட்களில क्योंकि उस दिनों में எல்லா யூதர்களும் सभी यहूदी யாரை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்கன்னா, किसको तलाश में है? इंतजार करते हैं. किसके बारे में इंतजार कर ஒரு रहे हैं? மேசியாவை எதிர்பார்த்து கொண்டு एक இருக்கிறார்கள். मेसिया के लिए इंतजार कर रहे हैं. ஹல்லேலூயா. हालेलुया. ஏன்னா மல்கியா தீர்க்கதரிசிக்கு அப்புறம் क्योंकि मलकिया भविष्यद्वक्ता के बाद ஒரு 400 வருடங்கள் இருக்கிறது. एक 400 साल था. மத்தேயுக்கும் மல்கியாவுக்கும் இடையில ஒரு 400 வருஷங்கள் போய் இருக்கிறது. मत्ती और मलिया के बीच एक 400 साल चला இந்த था. 400 வருடங்கள் இருண்ட காலம் என்று சொல்லுவார்கள். ये 400 साल अंधेरा का साल था. ஏன்னா அந்த நாட்கள்ல தீர்க்க தரிசனம் வரவில்லை. क्योंकि इन सालों में भविष्यवाणी नहीं आई. தரிசனங்கள் வெளிப்படவில்லை. दर्शन नहीं था. தேவனுக்கும் இஸ்ரவேலுக்கும் தொடர்பில்லை. परमेश्वर और इस्राएल लोगों को कुछ बातचीत नहीं थी. எதையுமே அங்கு தேவனை அவங்க அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு ஒரு பெரிய இருட்டு அங்கு இருக்கிறது. परमेश्वर के बारे में ना जाना ऐसा एक अंधकार था. ஆனால் ஒன்றே அவங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. एक ही इसमें इंतजार कर रहे थे. இந்த நாட்களுக்கு பின்பு ये दिनों के बाद எங்களை விடுவிக்க ஒரு மேசியா வருவார். हमें छुड़ाने एक मेसिया आएगा. ஏன்னா இவங்க யூதர் கையில, இவங்க ரோமர் கையில அகப்பட்டு இருக்கிறார்கள். क्योंकि रोमर के हाथों में फंसे थे. அவர்கள் இவர்களை பிடித்து சிறைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். वो इन्हें पकड़कर जेल में डाले हैं. சோ அந்த அளவுக்கு வேதனைகள் நிறைந்த நாட்களில, इतना कष्टों के दिनों में இவர் எல்லாருடைய ஏக்கம் என்ன தெரியுமா? इन सबका इंतजार क्या था? எங்களை விடுவிக்க ஒரு மேசியா எங்களுக்கு தேவன் அனுப்ப போகிறார். हमें छुड़ाने के लिए एक मेसिया परमेश्वर हमें அப்படி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். इंतजार में थे. அதனால தான் யோவான் சொல்றாரு, யோனா बोलते हैं, நான் அந்த மேசியா அல்ல, मैं वो मेसिया नहीं, நான் கிறிஸ்து அல்ல, मैं क्रिस्तु नहीं. அல்லேலூயா. 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 அப்ப யோவான் என்ன பண்றாரு அப்படினா, யோவான் क्या करते हैं? இயேசு தன்னை குறித்து எந்த ஒரு காரியத்தை சொல்லல, अपने बारे में कुछ ना बताकर, அதனால தன் மீது அதிக கவனமும் யாருக்கும் வந்துட கூடாது. अपने बारे में अपने खुद के बारे में किसी को कुछ ज्यादा पता भी नहीं होना चाहिए. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவர் சொல்ற அந்த விதை இருக்குல்ல, वो बोल रहे जो बीज है, அதுல இருந்து நம்ம வாழ்க்கையில நிறைய கற்றுக்கொள்ளலாம். वो हमारे जीवन में कई सारे हम सीख सकते हैं. தன்னை குறித்து அவர் எதையுமே பேசல. एक अपने बारे में उसने कुछ भी बात नहीं ரெண்டாவது, दूसरा ஜனங்களுடைய இன்டென்ஷன், ஜனங்களுடைய கவனம் தன் மீது வந்துட கூடாது. जो लोगों का ध्यान है उनके पास नहीं आना चाहिए. அதுல ரொம்ப கவனமா இருக்கிறார். उसमें बहुत ध्यान. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? वो क्या बोल रहे हैं? அவர் நான் கிறிஸ்து அல்ல என்று சொல்லி மறுதலிக்காமல் சொல்லுகிறார். वो मैं
मसीह नहीं हो ऐसा इनकार ना कर कर बोल रहे हैं। எல்லாரும் யாரை எதிர்பார்க்கறாங்க? सब लोग किसका इंतजार கிறிஸ்துவை में? எதிர்பார்க்கறாங்க. मसीह के इंतजार में ஒரு थे। மேசியாவை एक எதிர்பார்க்கறாங்க. मेसिया के इंतजार में थे। ஆனா இவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, पर एक बहुत साफ रूप से बता रहे நான் ரொம்ப பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கறேன், हैं, मैं बहुत प्रचार कर रहा हूं, ஞானஸ்தானம் எல்லாம் கொடுக்கறேன், பப்திஸ்மம் बपतिस्मा दे रहा हूं, நீங்க எல்லாம் வர்றீங்க, आप सब आ रहे हो, அதற்காக என்ன கிறிஸ்து நினைச்சிராதீங்க. इसलिए मैं मसीह ऐसे मत सोचो। ஏன்னா ஜனங்கள் அவர் பிரசங்கம் பண்ணி இந்த ஞானஸ்தானம் கொடுத்த உடனே क्योंकि लोग ऐसे प्रचार करके बपतिस्मा देने के बाद கூட்டம் கூட்டமாய் வர ஆரம்பிச்சார்கள். झुंड के साथ आने लगे। அல்லேலூயா. கூட்டம் கூட்டமாய் வர்றாங்க. झुंड के साथ आने लगे। எல்லாருடைய மனசுலயும் என்ன தெரியுமா? सबके मन में क्या है? இந்த யோவான் மூலமாக ஏதோ ஒரு விடுதலை நமக்கு கிடைக்க योना போகுது. के रूप में कुछ तो हमें छुटकारा मिलेगा। இந்த யோவான் நம்மளை விடுதலை ஆக்கிடுவாருன்னு சொல்லி योना हमें छुड़ा लेगा। அவர் மீது கவனம் வந்து கொண்டே இருக்கு अपने எல்லாத்துக்கும். ऊपर सब लोग का ध्यान योना के ऊपर जा रहा நீங்க था। பாருங்களேன், யோவானுடைய வந்தவர்கள் ஜனங்களை பாருங்க. योना के पास आए हुए लोगों के बारे में சாதாரண ஜனங்கள் வருகிறாங்க, साधारण लोग भी आ रहे போர் சேவர்கள் வர்றாங்க, हैं, सेनापति सब लोग आ रहे हैं, வேதபாரர்கள் வர்றாங்க, ஜோ शास्त्र शास्त्र के लोग आ रहे हैं, எல்லாரும் வர்றாங்க அவன்கிட்ட सभी लोग आ रहे हैं, எல்லாரும் வந்து ஞானஸ்தானம் எடுக்கறாங்க. सभी लोग आकर उनसे बपतिस्मा ले रहे हैं। அப்படினா எல்லாருடைய கவனம் யார் மீது இருக்கிறது? सबका उनका ध्यान किसके ऊपर है? யோவான் மீது இருக்கிறது. योना के ऊपर है। எல்லாரும் யோவானை ஒரு பெரிய விடுதலையாக்குற ஒரு தலைவனாய் பார்த்து கொண்டு सब இருக்காங்க. लोग योना को एक छुड़ारा देने वाला एक ऐसा ஆனா யோவானுக்கு இது தெரியுது. உடனே அவர் என்ன பண்றாரு தெரியுமா? पर योना ये जानते हो, எல்லாருடைய கவனத்தையும் திருப்ப ஆரம்பிக்கிறார். सबका ध्यान पलटाने लगा। யார் மீது? किसके ऊपर? இயேசு கிறிஸ்து மீது திருப்பிங்க. यीशु मसीह के ऊपर। அவர் சொல்றாரு, நான் கிறிஸ்து அல்ல. वो बोल रहे मैं मसीह नहीं। நீங்க என்ன நினைக்கிறீங்க கிறிஸ்துன்னு சொல்லி? आपको लग रहा है मैं मसीह हूं। நீங்க நினைக்கிறீங்க நான் உங்களை விடுதலை ஆக்கிடுவேன்னு आपको சொல்லி. लग रहा है मैं आपको छुड़ा लूंगा। நான் அல்ல. मैं नहीं। அல்லேலூயா. हालेलुया। அப்ப ஒன்று தன்னை மறைத்தாலும் கூட एक अपने आप को छुपाने के बाद இன்னொரு விதத்துல दूसरे रूप தன் में மீது யாருடைய கவனம் வரக்கூடாது, अपने ऊपर किसी का ध्यान नहीं அது எல்லாம் இயேசு மீது தான் இருக்க वो सब வேண்டும் मसीह के ऊपर ही होना चाहिए। என்று சொல்லி ரொம்ப தெளிவாக ऐसा பேசிக்கொண்டு बहुत साफ रूप में थे। நம்மளும் கூட அப்படிதான் இருக்கணும். हम भी वैसे रहना। நம்ம யாருக்கு சுவிசேஷம் சொன்னாலும் हम கூட, किसी को भी सुसमाचार நீங்கள் बताएं, யாருக்கு நடுவுல பிரசங்கம் பண்ணாலும் கூட, किसके बीच में भी रुक के प्रचार நீங்க किया, யாருக்கு ஊழியம் செய்தாலும் आप किसके लिए भी सेवा ஒரு किए, காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க, एक बात को समझ लीजिए, ஜனங்களுடைய கவனம் உங்கள் மீது அதிகமா இருக்கக்கூடாது. लोग का ध्यान अपने ऊपर नहीं होना உங்கள் चाहिए। வார்த்தைகள் உங்கள் செயல்களும் ஜனங்களுடைய கவனம் இயேசு கிறிஸ்து மீது தான் आपका போகும். शब्द और आपके क्रिया सब यीशु मसीह के ऊपर होना உங்களை चाहिए। விசுவாசிக்க கூடாது, आपको अपने आप को नहीं, இயேசுவை விசுவாசிக்கணும். यीशु मसीह के ऊपर विश्वास रखना அதுதான் चाहिए। யோவானுடைய தன்மை. वही யோவானா का एक रूप था। அல்லேலூயா. हालेलुया। அப்போ எந்த ஒரு காரியம் செய்தாலும் कोई भी एक कार्य அதுல இயேசுவை முன்னிறுத்தி கொண்டே இருக்கிறார். उसमें यीशु को आगे रखिए। இயேசு மீது தான் ஜனங்களுடைய கவனம் எல்லாம் போகணும். यीशु मसीह के ऊपर ही लोगों का ध्यान, அதற்கு தன்னை மறைக்கிறார் பாருங்களேன். इसलिए अपने आप को छुपाते हैं। அல்லேலூயா. हालेलुया। இந்த மறுதலிக்கவில்லை என்பது என்ன தெரியுமா? ऐसा इनकार ना किया क्या है? இயேசுவை உயர்த்தி தன்னை தாழ்த்துவதற்கு அடையாளமா இருக்கிறது. यीशु मसीह को बढ़ाकर अपने आप को नम्र किए। அப்ப நம்ம என்ன தாழ்த்தினாதான் இயேசு உயர்வாரு. अपने आप को हम लोग नम्र किए तो ही यीशु मसीह बढ़े। அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளணும். நம்ம எந்த அளவுக்கு தாழ்த்துறோமோ அப்பதான் நம்ம வாழ்க்கையில இயேசு உயர முடியும். हम अपने आप को कितना नम्र करते हो तभी நாம் हमारे जीवन நம்ம में यीशु உயர்த்திக்கிட்டு मसीह बढ़ेंगे। இருந்தோம் அப்படின்னா अगर हम अपने आप को बढ़ाएं இயேசு உயரவே முடியாது. तो यीशु मसीह नहीं बढ़ सकते। ஆனா யோவானுக்கு நல்லா தெரியும், वो யோனா बराबर நான் என்ன தாழ்த்தினாதான் मैं अपने आप को नम्र இயேசுவை करूंगा நான் तो உயர்த்த முடியும். यीशु मसीह बढ़ेंगे। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இயேசுவை குறித்து அவர் பேசுகிறார், தன்னை குறித்து பேசல. वो यीशु मसीह के बारे में बात कर रहे हैं, अपने बारे में नहीं। இரண்டாவது, கவனம் முழுவதும் தன் மீது வரக்கூடாது, இயேசு மீதுவே இருக்க வேண்டும் என்று पूरा விரும்புகிறார். ध्यान अपने ऊपर नहीं, यीशु मसीह के ऊपर। மூன்றாவது, தன்னை தாழ்த்தி இயேசுவை வெளிப்படுத்துகிறார். तीसरा, अपने आप को नम्र करके यीशु मसीह को அல்லேலூயா. बढ़ाएं। हालेलुया। அதுல பாருங்க, அங்க 20ஆம் வசனத்துல 20ஆம் வசனம் இயேசு கிறிஸ்து பார்த்தோம். 21ஆம் வசனத்துக்கு வாங்க. 21वां वचन में आते हैं। அப்பொழுது அவர்கள் तब उन्होंने उससे, பின்னை யார் என்று கேட்டார்கள். तो फिर कौन हो? அவங்க நீர் யாருன்னு கேக்குறாங்க. अब कौन ऐसा पूछते हैं? அவங்க கேட்டுட்டு சொல்றாங்க, ऐसा पूछने के बाद बोल நீர் रहे हैं, எலியாவா? आप एलिया हो क्या? நீ எலியாவா? आप एलिया हो அதுக்கு क्या? இயேசு சொல்றாரு, இல்ல நான் எலியா அல்ல. उसने कहा मैं नहीं हूँ। அப்ப நீர் தீர்க்கதரிசியானவரா? तो क्या आप एक भविष्यद्वक्ता हो? நான் அல்ல அவருங்கிறார். उसने उत्तर दिया नहीं। ஏன் எலியான்னு அவங்க ஜனங்கள் கேட்டாங்க? क्यों एलिया करके ऐसे लोग पूछे? அல்லது தீர்க்கதரிசின்னு ஏன் கேட்டாங்க? क्यों भविष्यद्वक्ता ऐसा पूछे? இந்த ரெண்டுக்கு காரணம் இருந்துச்சு. ये दोनों का एक कारण क्या था? அல்லேலூயா. இந்த ரெண்டுக்கும் பல காரணங்கள் இருக்கிறது. ये दोनों के लिए बहुत कारण है। மல்கியா 4ஆம் அதிகாரத்தின் मलकिया 4 अध्याय में 5ஆம் 6ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம் அப்படின்னா, 5 और 6वां वचन, மலாக்கி chapter 4 verse 5 and 6ல பாருங்க, இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்னே यही परमेश्वर का कई बड़े दिन आने वाले हैं। நான் உங்களிடத்திற்கு मैं अपने पास எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். एलिया भविष्यद्वक्ता को भेजूंगा। அவன் வந்து वो आकर பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு
धरती को ना मारते हुए அவன் பிதாக்களுடைய இருதயத்தை वो उनके पिता के हृदय को பிள்ளைகளிடத்திற்கும் बच्चों के पास பிள்ளைகளுடைய இருதயத்தை बच्चों के हृदय को அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். उनके पिता के पास पलटाएगा. இந்த தீர்க்க தரிசன வசனத்தை ये भविष्यवाणी எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. लोग इंतजार कर என்ன எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க? इंतजार कर रहे थे. எலியா மறுபடியும் வருவார். एलिया वापस आएगा. எலியா மறுபடியும் வரும் பொழுது एलिया वापस आते वक्त அந்த கர்த்தருடைய நாளுக்கு முன்பாக அப்படினா ஆண்டுடைய வருகைக்கு முன்பாக परमेश्वर के दिनों के पहले இந்த உலக உபத்திரவ நாட்களுக்கு முன்பாக ये उपद्रव के दिन के पहले எலியா மறுபடியும் வருவார். एलिया पहले वापस அவர் வந்து என்ன பண்ணுவார்னா वो आकर क्या करेंगे? இந்த பூமி அழிந்து போகாதபடிக்கு ये भूमि नाश ये धरती नाश ना होने के பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திற்கும் बच्चों के हृदय को पिता के पास பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் திருப்புவான். पिता के हृदय को बच्चों के पास पलटाएगा. அல்லேலூயா. हालेलुया. இந்த தீர்க்க தரிசன வசனத்தை ये வைத்துக்கொண்டு भविष्यवाणी वचन को रखकर எலியாவா இருக்குமோ என்று एलिया யோசிக்கிறார்கள். है क्या करके सोच रहे हैं. அல்லேலூயா. हालेलुया. எலியாவா இருக்கும் என்று சொல்லி யோசிக்கிறார்கள். एलिया हो सकता है करके सोच रहे हैं. ஏன் அப்படினா क्यों ऐसा? இந்த யோவான் இருக்கிறார்ல, योवाना जो हैं எலியாவுடைய ஆவியை உடையவர். एलिया का जो आत्मिक के रूप में हैं, उसके आत्मा उसके आत्मा के जैसे हैं. அல்லேலூயா. அவருடைய ஆவியை பெற்றவர் அவர். उनका आत्मा को पाए हुए हैं. எலியா எப்படி வாழ்ந்த நாட்களில் வைராக்கியமாய் வாழ்ந்தாரோ एलिया उन दिनों में कैसे दृढ़ था वैसे அப்படியே யோவானும் தன்னுடைய நாட்கள்ல வைராக்கியமா நிற்கிறார். वैसे योवाना भी अपने दिनों में बहुत दृढ़ था. எலியாவின் நாட்கள்ல எப்படி எல்லாத்தையும் திட்டி பாவம் செய்யாதீங்கன்னு சொல்லி திட்டினாரோ कैसे एलिया के दिनों में किसी को पाप ना करे ऐसे डांटे, அதே மாதிரி யோவானும் இங்கு ஜனங்களை குறித்து திட்டிக் கொண்டு இருக்கிறார். वैसे योवाना भी ऐसे लोगों को डांटते हैं. அவருடைய பேச்சு இவருடைய பேச்சு ஒரே மாதிரி இருக்கிறது. उनका बात और इनका बात एक ही जैसा. அவருடைய செயல் இவருடைய செயல் ஒரே மாதிரி उनका இருக்கிறது. क्रिया और इनका क्रिया एक जैसा है. அல்லேலூயா. हालेलुया. அதனால தான் எல்லாரும் யோசிக்கிறாங்க எலியாவா அப்படின்னு கேக்குறாங்க. सब सोच रहे हैं कि ये एलिया है क्या. ஆனா पर யோவான் என்ன பதில் சொன்னார்? योवाना क्या जवाब दिए? நான் எலியா मैं एलिया அல்ல அப்படிங்கிறார். नहीं हूँ. அல்லேலூயா. அப்ப நான் எலியா मैं एलिया அல்ல அப்படிங்கிறார். नहीं हूँ बोलते हैं. ஆனா நீங்க யோசித்து இங்க நீங்க வாசிங்க, पर आप நம்ம வாசித்து பார்க்கலாம். மத்தேயு 11ஆம் அதிகாரத்தின் मत्ती 11वां अध्याय का 13ஆம் 14ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 13 और 14 वचन देखते वक्त Matthew chapter 11 verse 13 and 14ல பார்க்கும் பொழுது நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் व्यवस्था और भविष्यवाणी तथा सभी लोग व्यवस्था और भविष्यद्वक्ता के सभी लोग யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்ததுண்டு. योवान तक भविष्यद्वक्ता बताएंगे. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாய் இருந்தால் अगर आप मानते हो तो வருகிறவனாகிய எலியா இவன்தான். आने वाला एलिया यही है. அல்லேலூயா. இயேசு என்ன சொல்றாரு தெரியுமா? यीशु मसीह क्या बोल रहे हैं? நியாயப்பிரமாணத்திலும் व्यवस्था और தீர்க்க தரிசனத்திலும் भविष्यद्वक्ता में நீங்க கேட்டிருக்கிறீங்க आप पूछे हैं ஒரு எலியா வரப்போகிறான், एक एलिया आने वाला, ஒரு எலியா வரப்போகிறான்னு एक கேட்டிருக்கிறீங்க. एलिया आने वाला करके இயேசு கிறிஸ்து சொல்றாரு வருகிறவரான எலியா இவன்தான். यीशु मसीह बोल रहे हैं आने वाला एलिया यही है. யார சொல்றாரு? किसको बोल रहे हैं? யோவானை பார்த்து சொல்றாரு. योवाना को देख के बोल रहे हैं. யோவானை பார்த்து சொல்றாரு योवाना को देख के बोल रहे हैं இவன்தான் எலியா என்று சொல்லுகிறார். यही एलिया करके बोल रहे हैं. இதே காரியத்தை மார்க் குறித்துக் கொள்ளுங்க. மார்க் 9ஆம் அதிகாரத்தின் 11-13 வசனம் வரைக்கும் यही பார்க்கலாம். बात नोट कर लीजिए. मार्कुस 9वां अध्याय 11 और 13 वचन. மார்க் chapter 9 verse 13 to 11 to 13 வரைக்கும் பார்க்கும் பொழுது அங்கேயும் சொல்றாரு उधर भी बोल रहे हैं எலியா முந்தி வந்து एलिया पहले आकर எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான். सबको ठीक करने वाला सही है. அல்லேலூயா. அந்த எலியா தான் இவரு वो एलिया ही ये है. எல்லாத்தையும் சீர்படுத்துறாரு. सबको ठीक कर रहे हैं. இயேசு கிறிஸ்து சொல்றாரு யோவான் எலியா என்று. यीशु मसीह बोल रहे हैं योना एलिया है करके. தீர்க்க தரிசனத்தில் சொன்னப்பட்ட எலியா யார்? இயேசு கிறிஸ்து என்று சொல்லி யோவானை குறிக்கிறார். भविष्यद्वक्ता जो बताया वो एलिया यीशु मसीह बता ஆனா रहे हैं. எலியா என்ன பண்றாரு? पर एलिया क्या कर रहे हैं? எலியா சரி யோவான் என்ன பண்றாரு? योवान क्या कर रहे हैं? தன்னை எலியாவாக சொல்லவே இல்லை. अपने आप को एलिया करके बोले ही नहीं. அல்லேலூயா. हालेलुया. நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ लीजिए. யோவானுடைய இன்னொரு நல்ல குணத்தை புரிந்து கொள்ளுங்க. योवाना का और एक अच्छा रूप को தன்னை குறித்து யோவான் எப்படி சாட்சி பகர்கிறார்? अपने आप के बारे में योवाना कैसा गवाही दिए हैं. அல்லேலூயா. हालेलुया. இயேசு சொல்றாரு இவன் தான் எலியா அப்படின்னு. यीशु मसीह बोल रहे हैं यही एलिया है. யோவான்ட்ட போய் கேட்டா நான் இல்ல அப்படிங்கிறார். योवाना के पास जाके पूछे तो मैं नहीं हूं बोल रहे हैं. இந்த யோவானுடைய நல்ல ஒரு குணம் என்ன தெரியுமா? ये योवान का एक अच्छा गुण क्या है? எலியாவுடைய ஸ்தானத்துல தான் வந்திருக்கிறார். एलिया के स्थान में ही आए हैं. எலியாவுடைய ஆவியை பெற்று இருக்கிறார். एलिया का ही आत्मा ही पाए हैं. எலியாவை போல வேலை செய்கிறார். एलिया के जैसे ही काम करते हैं. எல்லா ஊழியத்தையும் எலியா மாதிரியே பார்க்கிறார். सभी सेवा को एलिया के जैसे कर रहे हैं. ஆனா அதே நேரத்துல पर उसी समय அந்த எலியாவிடம் ஒப்பிட்டு தன்னை ஒரு நாள் காட்டல. एलिया के ऊपर तुल्य करके अपने आप को जैसे बता रहे हैं. வேதத்தில் கூறப்பட்ட எலியா இவர்தான். जो शास्त्र में पता है वो एलिया यही है. இயேசு சொல்லுகிற எலியா இவர்தான். यीशु मसीह बोलने वाला एलिया भी यही है. இவர் தன்னை எலியாவாக காட்டல. पर ये अपने आप को एलिया के जैसे नहीं बताया. என்ன தெரியுமா?
तो क्या है? இவர் எலியா தான். ये एलिया ही है। எலியாவின் ஆவியை உடையவர் தான். एलिया का आत्मा वाले ही எலியாவின் हैं। வேலை செய்கிறவர் தான். एलिया का काम करने वाले ही हैं। ஆனாலும் கூட पर தனக்கு அந்த தகுதியை அவராய் கொடுக்கவில்லை. अपने आप के लिए वो स्थान को खुद नहीं அந்த दिया। அளவுக்கு தன்னை தாழ்த்தி வாழ்ந்தவர் தான் யோவான். उतना अपने आप को नम्र करके जिए। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया। இன்னைக்கு அந்த எலியாவின் ஆவி யாருக்காவது கிடைச்சின்னு தீர்க்கதரிசனம் உரைச்சாச்சு அப்படின்னா आज किसी को वो एलिया का आत्मा मिलकर भविष्यवाणी बता दिया तो நம்ம பேருக்கு முன்னாடி போடுறோம் எலியாவின் ஆவி உடையவர்னு. अपने नाम के आगे बता देंगे एलिया का आत्मा वाला। அப்படிதானே? हालेलुया। சோ இன்னைக்கு என்ன தெரியுமா, நம்மளை வெளிப்படுத்துவதிலே அதிகமாக நம்ம இருக்கிறோம். अपने आप को प्रकट करने में हम ज्यादा நம்ம ஸ்டேட்டஸை வெளிப்படுத்தணும். अपने स्थान के बारे में நம்முடைய நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறத பெரிதான காட்டணும். अपने को जो दिया वो सबसे बढ़ाकर बताना है। இயேசுவே யோவானை எலியா அப்படிங்கிறார். अभी यीशु मसीह खुद யோவானா को ஆனா एलिया बोलते हैं। யோவான் தன்னை எலியாவாக पर ஒத்துக்கொள்ள யோவானா अपने आप को एलिया नहीं मानते हैं। ஹல்லேலூயா, हालेलुया। இவர் அந்த வேலையை தான் செய்து वही கொண்டிருக்கிறார். काम कर रहे हैं। ஆனாலும் கூட फिर भी அந்த பொசிஷனை எடுக்கிறதுக்கு वो स्थान को அவரால लेने के लिए முடியல. उनको नहीं हुआ। அந்த அளவுக்கு அவர் தன்னை தாழ்த்துகிறத उतना பார்க்க अपने முடியும். आप को नम्र करते हैं। ஹல்லேலூயா, हालेलुया। இதுதான் நம்முடைய சாட்சி. यही अपना गवाही நம்முடைய है। சாட்சி இப்படிதான் இருக்கணும். अपना गवाही भी ऐसे होना நம்மை चाहिए। உயர்த்துகிறதா இருக்கக்கூடாது. अपने आप को नहीं बढ़ाना நம்ம அந்த चाहिए। நிலையில இருந்தாலும் கூட, हम अगर वो स्थान में நீங்க होते ஒரு भी, உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் கூட, आप एक उच्च जगह पे होने के बाद நீங்கள் भी, அந்த இடத்திற்குரிய அதிகாரத்தை வெளிப்படுத்தக்கூடாது. वो स्थान के अधिकार के बारे में आपको அந்த नहीं बताना மேன்மையை चाहिए। நீங்களே எடுத்துக்கொள்ள கூடாது. वो बढ़ाई को आप खुद नहीं लेना चाहिए। தாழ்த்தணும். अपने आप को नम्र करना அதுதான் அதுதான் உண்மையான ஊழியம். वो ये अच्छा एक सच्चा सेवा है। அல்லேலூயா. हालेलुया। இந்த யோவான் அதைத்தான் செய்தாருங்க. ये யோவான் यही किए। அல்லேலூயா. हालेलुया। ஒரு எலியாவை போல தான் வருகிறாரு. एलिया के जैसे ही आ रहे हैं, ஆனாலும் கூட फिर भी அந்த எலியாவாய் தன்னை ஒரு இடத்திலும் அவர் वो குறிப்பிட்டது एलिया के கிடையாது. जैसे अपने आप को किधर भी नहीं அடுத்து बताया। அவங்க கேட்டாங்க, நீ தீர்க்கதரிசியானவரா? दूसरा वो पूछा आप क्या भविष्यद्वक्ता हो क्या? இது எங்குள்ள வார்த்தையை வைத்து கேட்டாங்க. ये किधर से शब्द के रखे, எதை வச்சு கேட்டாங்க அவங்க? किसको रखे पूछे? எலியாவான் கேட்டதுக்கு ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை பார்த்தா மல்கியால இருக்கிறது. एलिया के लिए देखिए एक मलिकिया में एक भविष्यद्वक्ता இப்போ शब्द நீ है। தீர்க்கதரிசியானவரா அப்படின்னு கேக்குறாங்க. अभी आप एक भविष्यद्वक्ता हो ஏன்னா क्या? கேட்டது எல்லாம் யார் தெரியுமா? நல்ல வேதத்தை படிச்சவங்க. जो पूछो जो सब लोग शास्त्र अच्छे से पढ़े அவங்க हैं, தான் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. वही आकर सवाल पूछ रहे हैं। நீ யாருன்னு கேட்டாங்க. आप कौन है करके पूछे। அவர் சொல்லிட்டாரு, நான் கிறிஸ்து அல்ல அப்படின்ட்டாரு. वो बोले मैं एक मसीह नहीं हूँ। இயேசுவை வெளிப்படுத்தினாரு. यीशु मसीह को प्रकट ரெண்டாவது किया। மறுபடியும் கேக்குறாங்க, நீ யார், எலியாவா? दूसरा वापस पूछता क्या आप एलिया हो? இல்ல நான் எலியா அல்ல मैं அப்படின்ட்டாரு. एलिया नहीं हूँ वैसे बोल அப்படி दिया। தீர்க்கதரிசியானவரா? आप क्या भविष्यद्वक्ता हो क्या? அது சொல்ல நான் அதுவும் அல்ல मैं அப்படிங்கிற. वो भी नहीं हूँ करके बोल दिया। உபாகமம் 18ஆம் அதிகாரத்தில் ड्यूटरोनॉमिस விவஸ்தாவரன் व्यवस्था वाला 18ஆம் அதிகாரம் 15 से 19 18ஆம் அதிகாரத்தில் 15 லிருந்து 19 வரைக்கும் பார்க்கும் பொழுது அங்க சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் उसमें बोल रहा है आप आपके परमेश्वर என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை मेरे जैसे एक भविष्यद्वक्ता को உனக்காக आपके लिए உன் நடுவே आपके உன் बीचों में சகோதரரிலிருந்து எழும்ப आपके பண்ணுவார். भाइयों के बीच में से उठाएगा। அவருக்கு செவி கொடுப்பீராக. उसके लिए सुनिए। அல்லேலூயா. हालेलुया। அவருடைய வார்த்தையை கேளுங்க. நீங்க उनके शब्दों को सुनिए। आप உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை आपके जैसे एक நான் भविष्यद्वक्ता को அவர்களுக்காக मैं उनके लिए அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி उनके भाइयों के बीच में என் से வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். मेरे शब्दों को उनके मुंह में நான் रखूंगा। அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் मैं उनको जो बताऊंगा அவர்களுக்கு சொல்லுவார். उनको बताएगा என் நாமத்தினாலே मेरे नाम से। அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு वो मेरे शब्दों के लिए செவி கொடாதவன் எவனோ जो नहीं सुनेगा அவனை நான் விசாரிப்பேன். उनको मैं पूछताछ करूंगा। உபாகமத்துல व्यवस्था மோசேயிடம் பேசும் பொழுது मोसेस के पास ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर पूछते நான் हैं உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவேன். मैं तेरे जैसे एक भविष्यद्वक्ता को அந்த उठाऊंगा। தீர்க்கதரிசி என்ன பண்ணுவாங்கன்னா, वो भविष्यद्वक्ता क्या என்னுடைய करेगा? வார்த்தையை பேசுவார். அவர் मेरे शब्दों को बात करेगा। அவர் வாயில நான் என் வார்த்தையை வைப்பேன். उसके मुंह पे मैं अपना शब्द को रखूंगा। அவருடைய வார்த்தைக்கு செவி கொடாதவன் எவனோ जो उसके बातों को नहीं அவனை நான் सुनेगा விசாரிப்பேன். मैं उससे पूछताछ करूंगा। அவன்கிட்ட அவனை கணக்கு கேட்பேன் मैं அப்படிங்கிற. उससे अकाउंट्स पूछूंगा। அப்ப இது யாருக்கு குறிக்கிறது? इसको क्या இந்த किसके बात में உன்னை बता रहा है? போல ஒரு தீர்க்கதரிசி என்பது तेरे जैसे एक भविष्यद्वक्ता இது को உண்மையிலே இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ये यीशु मसीह के बारे में बता रहे हैं। இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. यीशु मसीह को प्रकट कर रहे हैं। இப்ப யோவான்ட்ட வந்து கேக்குறாங்க, अभी யோவானா से पूछ நீர் रहे हैं தீர்க்கதரிசியானவரா? आप क्या भविष्यद्वक्ता हो? அல்லேலூயா. நீர் हालेलुया। தீர்க்கதரிசியானவரான்னு கேக்குறாங்க. आप क्या भविष्यद्वक्ता हो ऐसे पूछ रहे हैं। நல்லா யோசித்து பாருங்களேன். अच्छे से सोच के देखिए। இவர் உடனே சொல்லியிருக்கலாம், ये वो तुरंत बोल सकते ஆமாப்பா हैं அந்த தீர்க்கதரிசி நான் தான். हाँ भाई मैं भी वो भविष्यद्वक्ता हूँ। அல்லேலூயா. हालेलुया। புரியுதா? இவன்ட்ட கேட்ட கேள்விக்கு इनसे जो प्रश्न किए அவர் உடனே அக்செப்ட் பண்ணியிருந்தா वो वैसे हाँ बोल दिया तो என்ன நடந்திருக்கும் தெரியுமா? क्या होता? எல்லா ஜனங்களும் सभी लोग ஒரு மோசே போல யோவானை பார்த்திருப்பாங்க. एक मूसा का जैसा யோவானா को ஏன்னா देखेंगे। மோசே போல ஒரு தீர்க்கதரிசி எங்கள் நடுவில் வரப்போறாரு. मूसा के जैसे एक भविष्यद्वक्ता हमारे அவர் बीच में வந்து எங்களை आएगा। விடுவிக்க போகிறாரு. वो
कर हमें छुड़ाएगा, அவருடைய வார்த்தைக்கு நாங்க செவி கொடுக்கணும். उनके शब्दों को हम ஏன்னா இதெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. क्या ये सब हमें बस सिखाया गया இதற்கு தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. इसके बारे में हम इंतजार कर रहे हैं, ஜனங்கள் எதிர்பார்க்கறது அதுக்கு தான். लोग इसके बारे में इंतजार ஆனா कर रहे யோவான் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? हैं। क्या बोल रहे இல்ல இல்ல நான் இல்ல, हैं? नहीं नहीं, நான் எலியாவும் அல்ல, मैं एलिया भी நான் नहीं, தீர்க்கதரிசியும் அல்ல. भविष्यद्वक्ता भी नहीं। அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? तो इसलिए क्या அந்த अर्थ है? ஸ்தானத்தில் அவர் இருந்தாலும் கூட उस स्थान में होकर भी தன்னை அவர் உயர்த்தவே இல்லை. अपने आप को बढ़ाया ही नहीं, அல்லேலூயா. हालेलुया। தன்னை அந்த இடத்துக்கு கொண்டு போகவே இல்லை. अपने को आपको उस स्थान में लेके ही नहीं गया। எலியாவை சொல்லி எலியாவை போல உயர்த்தி இருக்கலாம். एलिया को बोलकर एलिया के जैसे अपने आप को बढ़ा सकते ஒரு थे, தீர்க்கதரிசி என்று சொல்லி மோசேயை போல உயர்த்தி இருக்கலாம். एक भविष्यद्वक्ता बोलकर अपने आप को मूसा के जैसे बढ़ा सकते थे। ரெண்டையும் அவர் சொல்லி இருந்தார்னா ये दोनों का அவருடைய லெவலே அன்னைக்கு மாறி இருக்கும். उनका स्थान ही बढ़ जाता, புரியுதா? அன்னைக்கு ஒரு பெரிய லெவலே அவர் மாறி இருக்குங்க. उनका एक स्थान ही बढ़ जाता। ஆனால் फिर भी அவருக்கு நல்லா தெரியும் उनको अच्छे से पता என்னுடைய है ஸ்தானம் எது. मेरा स्थान क्या है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। என்னைக்குமே புரிந்து கொள்ளுங்க, हमेशा समझ लीजिए, மக்கள் சொல்லுவதற்காக लोग बोलने के लिए நாம் நம்முடைய ஸ்தானத்தை உயர்த்தி காட்டக்கூடாது. हम अपने स्थान को बढ़ाकर नहीं சில दिखाना பேர் चाहिए। உங்ககிட்ட அப்படின்னு அது ஒரு டெஸ்ட் நடக்கும். आपके पास ऐसा एक सवाल होगा। அல்லேலூயா. हालेलुया। சில பேர் அவங்களே உங்களை உயர்த்துவாங்க. कुछ लोग अपने आपको खुद बढ़ाएंगे, நீங்க அவங்கள மாதிரி பண்றீங்க, आप उनके जैसे நீங்க அவங்கள மாதிரி வர்ஷிப் பண்றீங்க, आप उनके जैसे worship நீங்க कर அவங்கள रहे हैं, மாதிரி பிரசங்கம் பண்றீங்க, आप उनके जैसे प्रचार உங்களை कर रहे குறித்து हैं, அப்படி உயர்த்தி பேசுவாங்க. आपके जैसे ऐसा बढ़ाकर बात அப்ப என்ன करेंगे, பண்ணணும்? நம்ம तभी अपने आप को क्या करना है? அதை ஏற்றுக்கொள்ள கூடாது. उसको मानना नहीं है। அல்லேலூயா. हालेलुया। நம்ம லெவல் என்னவோ அதை நம்ம பாத்துக்கிடணும், अपना கண்டிப்பா स्थान क्या இருந்துக்கிடணும். है वो हमें देख लेना। நம்முடைய ஸ்தானத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா अपने स्थान को अगर हम समझ தேவையில்லாத பெருமை உள்ள வராது. ना चाहे बात हमारे अंदर नहीं आएगा, அல்லேலூயா. हालेलुया। கமெண்ட் अंदर नहीं एक आएगा. घमंड अंदर नहीं आएगा। புரியுதா? हालेलुया। நமக்கு நம்ம ஸ்தானத்தை நம்ம புரிஞ்சுக்கிடணும். हमारा स्थान हमें யோவானுக்கு தெரியும் அவர் ஸ்தானம் என்ன. यौन जानते हैं उनका स्थान क्या है। அவர் எலியா ஸ்தானத்துல இருந்தாலும் எலியாவை वो ஒத்துக்கொள்ளவில்லை. एलिया के स्थान में होते हुए भी उन्होंने नहीं அடுத்து माना। ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மோசேயின் ஸ்தானத்தை கொடுக்கறாங்க. अगले एक भविष्यद्वक्ता बड़ा मूसा के जैसा ஜனங்களே கொடுக்கறாங்க அவருக்கு. लोगों खुद दिए, ஆனாலும் கூட फिर भी அவர் அந்த ஸ்தானத்தை ஏற்றுக்கொள்ளல. वो स्थान को नहीं ஏன்னா माना, அவருக்கு தெரியும் क्योंकि वो उनको அந்த पता மோசே है, என்கிற ஸ்தானம் யாருக்கு? இயேசுவுக்கு போகணும். वो मूसा का स्थान यीशु मसीह को இயேசு जाता கிறிஸ்து வரப்போகிற பெரிய है। தீர்க்கதரிசி. यीशु मसीह आने वाला बड़ा அதை எப்படி நான் எடுத்துக்கொள்ள वो முடியும்? कैसे मैं ले सकता हूँ? அல்லேலூயா. हालेलुया। அப்ப நம்முடைய வாழ்க்கையில பெருமை வராமல் हमारे जीवन में घमंड ना आते ஒரு हुए தாழ்மையோடு வாழணும் அப்படின்னா एक नम्र के साथ जीना है, तो நம்முடைய ஸ்தானத்தை நம்மளே கண்ட்ரோல் பண்ணணும். हमारा स्थान को हमें खुद काबू में रखना है। அல்லேலூயா. हालेलुया। அவர்கள் சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, தேவையில்லாத பெருமையில போய் விழுந்து वो बोले ये बोले ऐसे घमंड में नहीं गिरना, நம்முடைய ஊழியத்தை இழந்து போய் விடக்கூடாது. हमारा सेवक को नहीं छोड़ना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய ஸ்தானத்துல இருந்து தள்ளி விடப்பட்டவனாய் மாறி हमारे இருக்கக்கூடாது. स्थान में से ठुकरा गया हुआ नहीं होना चाहिए। அது யாருடைய குணம் தெரியுமா? वो किसका गुण है मालूम है? தேவையில்லாம உயர்த்தி தன்னுடைய ஸ்தானத்தை பார்க்கிறது. अपने आप को बढ़ाकर अपने स्थान को देखने वाला லூசிபர் அப்படிதான் பார்த்தார். लूसीफर वैसे ही देखा। அல்லேலூயா. हालेलुया। லூசிபர் என்ன பண்ணார்? लूसीफर क्या நல்ல किया? ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல ஆண்டவர் अच्छे வச்சிருந்தார். एक बड़े स्थान में रखा था எல்லா தேவதூதர்களிலும் सभी देवदूतों में, நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானம், अच्छे एक बड़ा स्थान में रखा தேவனுக்கு முன்பாக நின்று ஆராதிக்கிற ஒரு ஸ்தானம். था। परमेश्वर के सामने रुककर आराधना करने का स्थान। அல்லேலூயா. हालेलुया। அக்கினிமயமான கற்களின் நடுவிலே உலாவுகிறவர், अग्नि के पत्थर के बीच में चलने वाला, அவர் மகிமை நிறைந்தவராய் இருப்பான். एक महिमा के ऊपर भरे थे, அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல ஆண்டவர் ऐसे வச்சிருந்தார். एक उच्च स्थान में रखे थे। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஒரு நாள் இவருக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு, एक दिन इनके अंदर एक योजना ஏன் நம்ம आया, அவரை ஆராதிக்கணும்? क्यों वो हमें उसका आराधना நம்மள करना நாமே ஆராதிக்கலாம். चाहिए? हमें अपने हम खुद இவங்கள நம்மள आराधना ஆராதிச்சா करेंगे। என்ன? ये क्यों हमें आराधना இவனுடைய नहीं करना? ஸ்தானத்தை விட்டு அடுத்த ஸ்தானத்துக்கு யோசிச்சான் பாருங்க. ये अपने स्थान को छोड़ के दूसरे स्थान के लिए सोचे। அல்லேலூயா. हालेलुया। இவனுக்கும் சில கூட்டம் இருந்துச்சுல்ல, इसके लिए भी कोई அந்த एक झुंड கூட்டம் था, சொல்லி இருக்கும். वो झुंड बोला रहेगा। பாருங்க, லூசிபர் விழ சொல்ல தனியா விழல, लूसीफर गिरते हुए अकेले அவனோடு नहीं கூட சில தூதர்களும் விழுந்தார்கள். गिरे, उसके साथ कुछ दूतों भी गिरे। அவங்களாம் சொல்லி இருப்பாங்க, वो खुद बोले रहेंगे, நீர் தான் அக்கினி கல்லில் நடக்கிறீர, वही आप तो अग्नि के पत्थर के உங்களுக்கு बीच में தான் மகிமை இருக்கிறத, आपको ही महिमा है நாங்கெல்லாம் ना, உங்களையும் ஆராதிக்கிறோம் हम आपके लिए आराधना करेंगे என்று சொல்லி அப்படி தூண்டி விட்டுருப்பாங்கன்னு ऐसा நினைக்கிறேன். बोल के ऐसे उन्हें उत्साहित किया रहेगा। தூண்டி விட்டோன்னா இவருக்கு நினைப்பு வந்துட்டு, उत्साहित करके इनको ऐसा सोचा ஏன் நம்ம தேவனை ஆராதிக்கணும்? क्यों हमें परमेश्वर का நம்மளே आराधना करना? நம்மள ஆராதிக்க எத்தனை பேர் இருக்கிறாங்களா? हमें अपना आराधना करने के लिए इतने लोग हैं ना। இதுதான் விழுதலுக்கு காரணம். ये टुकराने का बात है। அல்லேலூயா. விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. गिरने के पहले सोच लीजिए। இப்ப யோசிச்சோன்னா என்ன ஆகி போச்சு? இப்படி யோசிச்ச உடனே என்ன நடந்தது? सोचने के बाद क्या हो गया? ஆண்டவர் ஒரே அடி கீழே தள்ளி விட்டார். परमेश्वर एक ही मार அதால பாதாளத்துல போய் விழுந்தான். लोग पाताल में गिरा दिया। நல்ல உயர்ந்த ஸ்தானத்துல இருந்தவன் अच्छे एक ऊंचे स्थान में थे, ஒரு கீழான பாதாளத்துல போய் एक விழுந்துட்டான். लोग पाताल में आके गिर गए। அல்லேலூயா. हालेलुया। சோ இதே மாதிரி நம்ம விழுந்து போயிடக்கூடாது. ऐसे हमें गिरना नहीं है। அதனால நம்முடைய ஸ்தானத்தை நம்ம சரியா புரிந்து கொள்ளணும். हमारे स्थान को हमें समझना है। யார் உங்களை குறித்து என்ன சொன்னாலும் கூட, कोई भी आकर आपके बारे உங்க में क्या கூட भी बोले, இருக்கிறவங்க கூட சொல்லலாம், आपके साथ होने वाले भी बोल सकते நீங்க हैं, ரொம்ப நல்லா பண்றீங்க அப்படிலாம் சொல்லலாம். आप बहुत अच्छा करे ऐसे बोल सकते பட் हैं, உங்க ஸ்தானத்துல நீங்க கரெக்டா पर இருக்கணும். अपने स्थान में बराबर रहिए। ஒரு நாள் கூட एक दिन भी நம்முடைய ஸ்தானத்தை மீறின எண்ணங்கள் நமக்கு வரக்கூடாது. अपने स्थान को
ढूंढते हुए बड़ा योजना नहीं आना चाहिए। அதை விட ஒரு பெரிதான எண்ணம் நமக்குள்ள வரவே கூடாது. उससे भी बढ़कर एक बड़ा स्थान हमारे अंदर नहीं आना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। யோவான் அதை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டார் பாருங்க. யோவான் कितने अपने आप को काबू किए। அல்லேலூயா. हालेलुया। அதே மாதிரி நம்ம கற்றுக்கொள்ளணும், வேற ஒண்ணும் இல்ல. सीख लेना, அதுக்கு தான் வேத பாட ஆராய்ச்சி. इसलिए शास्त्र ஏன் நம்ம இத வேத பாடத்தை தியானிக்கிறோம் அப்படினா हम ये बाइबल स्टडी में அவங்களுடைய குணங்களை கற்றுக்கொள்ளணும், उनके गुण के बारे में सीखने, அவங்களுடைய பேச்சுகளை கற்றுக்கொள்ளணும், उनके बातचीत को सीखने, அவங்களுடைய சிந்தைகளை கற்றுக்கொள்ளணும். उनके सोच के बारे में सीखने के लिए। யோவான் எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி இயேசுவை உயர்த்துகிறார், யோவான் अपने आप को कितना नम्र करके यीशु मसीह को எந்த அளவுக்கு தன்னை கீழான நிலையில தாழ்த்தி வைக்கிறார். कितने अपने आप को नम्र किए। எல்லா ஜனங்களும் உயர்ந்த இடத்துல வச்சு பார்த்தாலும் सभी लोग ऊपर उतना बड़ा कर रखे, இவர் தன்னை ஒரு கீழான இடத்துல வச்சு தான் अपने आप பார்க்கிறார். को एक नीचे जगह में रखे। அல்லேலூயா. உங்க ஸ்தானத்தை காத்துக்கொள்ளுங்கள். अपने स्थान को रक्षा कीजिए। இப்ப 22 23 வசனத்தை பார்க்கும் பொழுது 22 और 23 वचन को देखते हो, பின்னும் அவர்கள் அவனை நோக்கி तब கேட்கிறாங்க. उन्होंने उससे वापस पूछा। அல்லேலூயா. முத கேள்வி கேட்டாங்க, நீ யாருன்னு. पहले पूछे आप कौन हो, தான் யாருன்னு சொல்லல, ஆனா கிறிஸ்து யாருன்னு சொல்லிட்டாரு. मैं कौन हूं नहीं पता, पर मसीह कौन है वो पता दिया। இயேசுவை குறித்ததான ஒரு நல்ல ஒரு சாட்சி சொல்லிட்டாரு. यीशु के बारे में एक अच्छा गवाही बता दिया। ரெண்டாவது கேட்டாங்க, நீர் எலியாவா தீர்க்கதரிசியான்னு கேட்டாங்க. पूछे आप एलिया के भविष्यद्वक्ता? நான் எலியாவா இல்ல, தீர்க்கதரிசி அல்ல. मैं एलिया भी नहीं, भविष्यद्वक्ता என் भी ஸ்தானத்தை நான் காத்துக்கொள்ளணும்பா. मेरा स्थान को मैं रक्षा நான் ஒரு சின்ன ஒரு வேலைக்கார மாதிரி தான் அவர் விட்டுட்டேன். मैं काम करने वाला हूं। ஆனா மூணாவது அடுத்து கேக்குறாங்க, पर तीसरा और एक भी पूछ रहे हैं। பின்னும் அவனை நோக்கி, तब उन्होंने उससे वापस पूछा, நீர் யார்? आप कौन हो? எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படி हमें जो भेजा उनको जवाब देने के लिए உம்மை குறித்து என்ன சொல்லுகிறீர்? आपके बारे में आप क्या बता रहे हो? இப்ப கேட்டவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. अभी जो पूछे वो टेंशन हो गए। நீர் யாருன்னு கேட்டதுக்கும் பதில் சொல்ல आप மாட்டேங்காரு. कौन हो करके भी जवाब नहीं दिया। அல்லது எலியாவா தீர்க்கதரிசியான்னு கேட்டா அதுக்கும் பதில் சொல்ல एलिया के மாட்டேங்காரு. भविष्य हो क्या, उसके लिए भी जवाब नहीं मिला। இப்ப அவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. अभी वो टेंशन हो ஏன்னா गया। இவங்களை அனுப்பி விட்டுருக்காங்கல்ல. अभी इनको भेजा गया இப்ப है, அவங்ககிட்ட போய் பதில் சொல்லணும். अब उनके पास जाके जवाब யோவான் देना है। யாருன்னு கேட்டு இருக்காங்க. யோவான் कौन है करके पूछने के लिए இப்ப நான் என்னதான் பதில் சொல்லுங்க. तो मैं क्या ही जवाब दूं, ऐसा बता। 23 வசனத்துல அதற்கு அவன், तो 23वें वचन में उसके लिए उन्होंने கர்த்தருக்கு வழியை செவ்வைய பண்ணுங்கள் என்று परमेश्वर के लिए रास्ता ठीक करने के लिए எர்சாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே ऐसा भविष्यद्वक्ता जो बोले, நான் வனாந்தரத்திலே मैं रेगिस्तान में கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் இருக்கிறேன் जो என்றார். बुलाते हैं उनका आवाज में हूँ। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இப்பவும் யோவான் என்ன சொன்னார் தெரியுமா? अभी भी योहाना क्या बोले? இப்ப அவங்க கேக்குறாங்க, अभी पूछ रहे हैं, எங்களை ரொம்ப சோதிக்காதீங்க, हमें बहुत जांचो मत, நாங்க போய் எங்களை அனுப்புனவருக்கு பதில் சொல்லணும், हमें जो भेजा उनके पास जाके நீ जवाब देना। யாரு ஒழுங்கா சொல்லும். आप कौन हो बराबर बताइए। இப்ப இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? अब ये कौन है, क्या बोल रहे हैं? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி இருக்காருல்ல. ऐसा भविष्यद्वक्ता बोले हैं ना। ஏசாயா 40 அதிகாரம் 3 வசனம். ऐसा 40 ஐசாயா 43ல ऐसा 43 में கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், परमेश्वर के लिए रास्ता ठीक करो, அவாந்தர வெளியிலே रेगिस्तान में நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், हमारे परमेश्वर का रास्ता ठीक करिए, பள்ளங்கள் எல்லாம் उयர்த்தப்பட்டு जो ऊंचे नीचे ऊपर खापड़ எல்லா சகல மலையும் குன்று தாழ்த்தப்பட்டு सभी पहाड़ों को तोड़कर கோணலானவைகளை செவ்வையாக்கி जो ऊपर खापड़ उसको ठीक कर कर கரடான எல்லாம் சமமாக்கப்படும். जो ऊपर नीचे वो सबको ठीक करना है। கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், परमेश्वर का महिमा बाहर மாம்சமான யாவும் அதை காணும், जो मांस के साथ जो मांस के साथ वो सब देखेंगे। கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது परमेश्वर का वचन वो उसको என்று बताया। ऐसा है வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. रेगिस्तान में पूछने वाले आवाज उत्पन्न हुआ। அப்ப இந்த வனாந்தரத்துல கூப்பிடுகிற சத்தம் தான் நான் என்று சொல்லுகிறார். जो रेगिस्तान में उत्पन्न होने वाला आवाज ही मैं हूं, ऐसा बोले। அல்லேலூயா. हालेलुया। இப்பவும் யோவான் अभी भी योहान தன்னை குறித்து பேசவே இல்லை. अपने बारे में नहीं बताए। என்ன பண்றாரு? क्या किए? இப்பவும் யோவான் தன்னை குறித்து சொல்லல. अभी भी योहान अपने बारे में नहीं என்ன बताया। சொல்றாரு தெரியுமா? क्या बोले मालूम है? நான் யார் என்றால் मैं कौन हूं? तो ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடி ऐसा तिरका जैसी जो வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் இருக்கிறேன். रेगिस्तान में बुलाने वाले आवाज में हूँ, நான் அந்த சத்தமா தான் இருக்கிறேன். मैं वो आवाज ही हूँ। அப்படி என்றால் वैसा है तो அவருடைய வேலையை இவர் சொல்லுகிறார். उनके काम के बारे में वो बता रहे हैं। அல்லேலூயா. हालेलुया। அவருடைய ஸ்தானத்தை சொல்லல, उनके स्थान को नहीं, அவருடைய அவர் யார் என்பதை குறித்து சொல்லல, वो कौन है करके ऐसे नहीं बताया। அவர் என்ன வேலை செய்கிறார் என்பதை சொல்லுகிறார். उनको क्या काम करना है उसके बारे में बताया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்க परमेश्वर रास्ता ठीक करो என்று வனாந்தரத்துல கூப்பிடுகிற சத்தமா இருக்கிறது. ऐसी रेगिस्तान में उत्पन्न होने वाला आवाज में हूँ। அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? इसका क्या अर्थ है? அவங்க என்ன கேள்வி கேட்டாங்களோ उन्होंने जो जवाब पूछा அதற்கான ஆன்சரை சொல்ல இவருக்கு விருப்பமே கிடையாது. उसका जवाब बताने के इनका है ही नहीं। அவங்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா? उनका जवाब இந்த யோவான் யாருன்னு ये योहान कौन है ऐसा पूछना। இந்த யோவான் எப்படிப்பட்டவர்? ये योहान कैसा है? இவர் யாரு? ये कौन है? எலியாவா தீர்க்கதரிசியா एलिया है कि இல்ல அதை விட ஒரு பெரிய மனுஷனா उनसे भी बड़ा इंसान है क्या? என்று சொல்லி இவன் யார் என்பதை அறியும்படி கேட்டுக்கு வர சொல்லி ऐसा बोलकर ये कौन है ऐसा जांचने के लिए आए। ஆனா யோவான் என்ன பண்றாரு? पर योहान क्या किए? தான் யார் என்பதை சொல்ல விரும்பல. आप मैं खुद कौन हूं बताए ஆனா தான் என்ன
வேலை செய்கிறோம் என்பதை சொல்றாங்க. पर मैं क्या काम करने वाला हूँ वो बताए. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. நீங்க யார் என்பதை விட आप कौन करने से நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் என்பது தான் ரொம்ப முக்கியம். आपको क्या काम करना वो अधिक इम्पोर्टेंट है. அல்லேலூயா, புரியுதா? समझ रहे हैं? நீங்க என்ன வேலை யாரானாலும் இருந்துட்டு போங்க, आप कोई भी होने दो, நீங்க ஆண்டவருக்காக என்ன வேலை பண்றீங்க आप परमेश्वर को क्या काम करते हैं அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். वही बहुत इम्पोर्टेंट है. அல்லேலூயா. हालेलुया. நீங்க எந்த பொசிஷன்லாலும் இருங்க, आप कौन से भी स्थान में रहो, நீங்க எப்படிப்பட்ட உயர்ந்த பதவியிலும் இருங்க, आप कैसे भी बड़े हुए स्थान में रहो, அல்லது கீழான நிலையிலும் இருங்க, या फिर बहुत नीचे நீங்க யார் என்பது தேவனுக்கு முக்கியம் அல்ல. कौन है ये परमेश्वर को நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்காக என்ன செய்கிறீர்கள் என்பது தான் ரொம்ப आप முக்கியம். परमेश्वर के राज के लिए राज्य के लिए क्या करे वही इम्पोर्टेंट है. அதுதான் நம்முடைய மனசுல இருக்கணும். वही हमारे मन में होना நம்முடைய மனசுல என்ன தோணணும், हमारे मन में क्या उत्पन्न நான் ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறேன், मैं एक बड़ा அல்லது நான் ஒரு கீழான நிலையில இருக்கிறேன், नीचे जगह पे हूँ, இது முக்கியம் அல்ல. ये नहीं. நான் எந்த பொசிஷன்ல मैं कौन இருந்தாலும் से भी स्थान में रहूं तो நான் ஆண்டவருக்கா என்ன செய்து கொண்டு मैं இருக்கிறேன். परमेश्वर के लिए क्या कर रहा हूँ. யோவான் சொல்றாரு, யோவான் बोल रहे हैं, நீங்க நினைக்கிற மாதிரி நான் எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசி आप அல்ல, सोचते हैं जैसा मैं एलिया भी नहीं, ஆனா भविष्यद्वक्ता भी நான் नहीं, யார் தெரியுமா? पर मैं कौन हूँ. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார் தெரியுமா, ऐसा भविष्यद्वक्ता बोले ना, கர்த்தருக்கு வழியை செவைப்படுத்துங்க, परमेश्वर का रास्ता ठीक करो, கரடு ஆயிரங்களை சரிப்படுத்துங்க, खड़बुड़ को ठीक करो, கோணாலானங்களை जो சரிப்படுத்துங்க सही नहीं है उसको என்று ठीक करो, சொன்னார்தல்ல, ऐसे बोले ना. அந்த சத்தம் தான் நான், வேற யாரும் இல்ல. वो आवाज ही मैं हूँ, என்னுடைய வேலை அதுதான். मेरा काम वही है. நான் ஜனங்களை சரியான பாதையில் நடத்தணும், मैं लोगों को बराबर मार्ग में चलाना है, கர்த்தருக்கு நேராய் நடத்தணும், परमेश्वर के सामने चलाना அதுதான் है, என்னுடைய வேலை. वही मेरा काम है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. நல்லா புரிந்து கொள்ளுங்க, अच्छे समझ लीजिए. நம்முடைய பொசிஷனை விட நம்முடைய வேலை தான் இம்பார்ட்டன்ட். हमारे स्थान से बढ़कर हमारा काम है. நீங்க எந்த பொசிஷன்லாலும் இருந்துட்டு आप போலாம், कौन से भी स्थान में रहिए, ஆனா உங்க வொர்க் சரியா இருக்கணும். पर आपका काम बराबर होना है. அல்லேலூயா. हालेलुया. நம்ம எந்த ஒரு ஸ்தானத்துல நீங்க இருங்க இந்த आप कौन உலகத்துல, से भी स्थान में रहो ये दुनिया நீங்க में, உங்க ஆபீஸ்ல ஒரு பெரிய ஸ்தானத்துல आप अपने இருக்கலாம், काम करने वाले जगह में एक बड़े पद அல்லது पर எல்லாத்தோட கீழ ஒரு பியூன் மாதிரி கூட இருக்கலாம். पियून जैसे भी आप रहो आपके काम की जगह, ஆனால் पर फिर भी கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக என்ன செய்யணும், परमेश्वर के राज के लिए क्या किए, உங்களை குறித்து நீங்க ஆண்டவருக்காக என்ன செய்கிறீர்கள் நீங்க அறிந்திருக்கணும். अपने बारे में आप परमेश्वर के लिए क्या किए वो बताइए. அல்லேலூயா. हालेलुया. நீங்க ஆண்டவருக்காக என்ன செய்கிறீர்கள் உங்களுக்கு முதல்ல தெரியணும். आप परमेश्वर के लिए क्या करें वो आपको खुद को जानना है. அடுத்தவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, दूसरों को पता हो या ना ஃபர்ஸ்ட் हो, உங்களுக்கு தெரியணும். आपको पता होना चाहिए. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. நமக்கே நம்மை குறித்து ஒரு சாட்சி சொல்லணும்னா ஆண்டவருக்காக இதை செய்கிறேன்னு சொல்லணும். हमें अपने आप के लिए खुद गवाही के लिए मैं खुद परमेश्वर का क्या कर रहा हूं. யோவான் அதை சொல்லி காட்டுறார் பாருங்களேன். யோவான் उधर बता रहे हैं, நான் ஒரு பெரிய தீர்க்கதரிசியா வரல, मैं एक बड़ा भविष्यद्वक्ता நான் नहीं हूं, கர்த்தருக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற. पर मैं पवित्र आत्मा परमेश्वर के लिए मार्ग ठीक करना है वो काम करना है. அல்லேலூயா. हालेलुया. தன்னுடைய வேலையை சரியா செய்யணும், அதுதான் अपने முக்கியம். काम को बराबर करना है. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய வேலையை சரியா பண்ணணும். परमेश्वर को करने का काम वो बराबर होना அப்ப அவர் கடைசி வரைக்கும் தன்னை குறித்து எதுவுமே है. சொல்லல. तो आखिर तक अपने बारे में वो कुछ नहीं बताया. அல்லேலூயா. हालेलुया. அனுப்பப்பட்டவர்கள் பரிசேயராய் இருந்தார்கள். जो भेजे गए थे वो परिचय लोग थे. அல்லேலூயா. हालेलुया. அவங்களாம் இருந்தாங்களாம். ऐसा वो लोग ऐसे थे. மறுபடியும் फिर से அவங்க क्वेश्चन கேக்குறாங்க. फिर से एक प्रश्न पूछे 25ஆம் வசனத்துல 25 verse 25ல 25वां वचन में John 1:25ல யோவானா 1 அவர்கள் அவரை நோக்கி उन्होंने उससे यह நீர் प्रश्न கிறிஸ்துவும் அல்ல, यदि तुम मसीह है எலியாவும் அல்ல, एलिया भी नहीं हो, தீர்க்கதரிசியும் அல்ல. ना ही भविष्यद्वक्ता. அப்ப அவங்க எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? तो उन्होंने क्या இந்த इंतजार किया, யோவான் கிறிஸ்துவா இருக்கணும், ये யோவாना मसीह होना चाहिए, மேசியாவா இருக்கணும், मेसिया होना चाहिए, இல்ல அப்படின்னா எலியாவா இருக்கணும், नहीं तो एलिया होना चाहिए, இல்லனா தீர்க்கதரிசியா இருக்கணும். नहीं तो भविष्यद्वक्ता இப்ப இந்த மூணையும் கேட்டாங்க, மூணுக்குமே பதில் இல்லன்னு होना चाहिए. சொல்லிட்டாரு. तीनों पूछे तीनों का जवाब नहीं இப்ப அவங்க கேட்காங்க, அப்ப ஏன் ஞானஸ்தானம் கொடுக்குறீங்க? था. अब तो आप क्यों बपतिस्मा दे रहे हो. அல்லேலூயா. हालेलुया. நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த கேள்விக்கு அவர் பதிலே சொல்லல. ये प्रश्न के लिए इन्होंने जवाब नहीं दिया. எல்லா இடத்திலுமே ஆண்டவரை மாத்திரமே உயர்த்தி सभी கொண்டிருக்கிறார். जगह में परमेश्वर को से बढ़ाया. தன்னை எந்த இடத்திலும் தன்னை குறித்தோ தன்னுடைய ஸ்தானத்தை குறித்தோ அவர் பேசல. अपने बारे में किसी जगह में अपने स्थान के बारे में தன்னுடைய வேலை என்னன்னு சொல்லிட்டாரு. अपना काम क्या वो बता दिए. ஆனா இப்ப சொல்றாங்க, கேக்குறாங்க, पर अभी पूछ அப்ப रहे ஏன் हैं ஞானஸ்தானம் கொடுக்குறீங்க? तो आप ये बपतिस्मा क्यों दे रहे हो. அல்லேலூயா. हालेलुया. அப்ப ஏன் ஞானஸ்தானம் तो கொடுக்குறீங்க? आप क्यों बपतिस्मा दे रहे हो. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. இப்ப என்ன ஆயி போச்சு? अभी क्या हो गया. யோவானை பற்றி எல்லாருக்கும் இருந்த குழப்பம் என்ன அதிகமாயிட்டு. யோவாना के बारे में सबको एक सोच सबको अंदर बढ़ गया. அல்லேலூயா. हालेलुया. எல்லாரும் யோவான்ட்ட போய் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. सभी लोग யோவானா के पास जाके மார்க் बपतिस्मा ले रहे हैं. 1:5 சொல்லுகிறது, मार्कुस 1:5 बोल रहा है, யூதேயா தேசத்தார் அனைவரும் यूदय देश के सभी लोग, எருசலேம் நகரத்தார் யாவரும் यरूशलेम नगर के सभी लोग யோவானிடத்தில் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் யோவானா के பெற்றார்கள். पास अपने पाप के बारे में बताया गया. वो யோவானா नदी में बपतिस्मा लिए. அல்லேலூயா. அப்ப ஞானஸ்தானம் எப்படி எடுத்தாங்க? अभी बपतिस्मा कैसे लिए. தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு अपने எடுத்தார்கள். पापों को बता कर लिए. அவருடைய வேலை என்ன? उनका काम क्या है. அவர் என்ன வேலை செய்யறேன்னு சொன்னாரு? उन्होंने क्या काम किया बताए.
கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தினார். परमेश्वर का रास्ता ठीक किया, ஜனங்களை தேவனுக்கு நேராக திருப்பினார். लोगों को परमेश्वर के और लौटाया. அல்லேலூயா. हालेलुया. அப்ப யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் अब जो यूहन्ना दिया बपतिस्मा ஒரு மத மாற்றத்தின் அடையாளம் அல்ல. एक जात बदलने का नहीं, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. अच्छे से समझ लीजिए. ஞானஸ்தானம் என்பது ஒரு மத மாற்றத்தின் அடையாளம் கிடையாது. बपतिस्मा मतलब जात बदलना नहीं, ஆனால் ஒரு மனமாற்றத்தின் அடையாளமா இருக்கிறது. एक मन फेरने जैसा है. அல்லேலூயா. हालेलुया. பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் பண்ணார். पाप को बताकर बपतिस्मा लिए. அப்ப நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம் தெரியுமா? तो हम बपतिस्मा ले रहे இந்த हैं ना. ஞானஸ்தானம் என்பது நான் வந்து கிறிஸ்தவனா மாறிட்டேன், ஒரு மதம் மாறிட்டேன், அப்படி அல்ல. बपतिस्मा लेने का मतलब मैं एक मसीह बन गया, நான் என்னுடைய பாவங்களை விட்டு வெளியே வந்து விட்டேன் मैं என்பது मेरे அடையாளம். पाप से बाहर आया हूँ, ये बता रहा है. அல்லேலூயா. हालेलुया. அதான் கர்த்தருக்கு நேராக ஜனங்களை திருப்பினார் அவர். यही परमेश्वर के और लोगों को लौटाया. எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களை इधर तो जी रहे थे, கர்த்தருக்கு நேராக திருப்பினார். परमेश्वर का और लौटाया. அதனால தான் அவர் ஞானஸ்தானம் கொடுத்தார். इसलिए वो बपतिस्मा दिए. அல்லேலூயா. हालेलुया. இப்ப யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை வச்சிட்டு यूहन्ना दिए हुए बपतिस्मा எல்லாரும் என்ன நினைச்சாங்க தெரியுமா? सभी लोग क्या ஐயோ இந்த யோவான் தான் ஒரு பெரிய ஆளுப்பா. यूहन्ना एक बड़ा आदमी है. அல்லேலூயா. அந்த நினைப்போடு தான் வந்தாங்க. वही सोच में आए, இவர் கிறிஸ்துவா இருப்பாரு, ये मसीह होगा, இவர் தீர்க்கதரிசியா ये இருப்பாரு, भविष्यद्वक्ता होगा, இல்லனா இவர் ஒரு எலியாவா இருப்பாரு या तो ये एक एलिया होगा, என்று சொல்லி தான் அப்படி ஒரு நினைப்போடு தான் வர்றாங்க. ऐसे एक सोच में ही आते हैं. இல்லனா ஞானஸ்தானம் எப்படி கொடுக்க முடியும்? वरना बपतिस्मा कैसे देते இவர் ஞானஸ்தானம்லாம் கொடுக்கறாரு. हैं? ये बपतिस्मा सब दे रहे हैं, அப்ப இவர் ஏதோ ஒரு பெரிய மனிதரா தான் तो ये இருக்கணும் कोई बड़े आदमी होने என்று चाहिए, சொல்லி வருகிறாங்க. ऐसे सोचकर आए. அல்லேலூயா. हालेलुया. யோவான் என்ன பதில் சொன்னார்? यूहन्ना क्या யோவான் जवाब அதுக்கு दिया? என்ன பதில் சொன்னாரு? यूहन्ना उसके लिए क्या जवाब 26ஆம் दिया? வசனத்துல 26 वचन में யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, यूहन्ना ने उनको उत्तर दिया, நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், मैं तो जल से நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் परंतु तुम्हारे बीच में உங்கள் நடுவிலே நிற்கிறார். एक व्यक्ति खड़ा है. அல்லேலூயா. हालेलुया. இவர் சொல்றாரு நான் ஜலத்தினால உங்களுக்கு ஞானஸ்தானம் मैं கொடுக்கிறேன், जल से आपको बपतिस्मा दे रहा हूं, ஆனா நீங்க தெரியாம ஒருவர் உங்க கூட இருக்கிற நடுவுல இருக்கிறாரு. पर आपको पता नहीं आपके बीच में एक அவர் व्यक्ति எனக்கு है, பின் வந்தும் என்னிலும் மேன்மேலவராய் वो இருக்கிறார். मेरे बाद आकर मेरे से बढ़कर है, அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல उनके என்றார். पैरों के चप्पल के जैसे भी मैं नहीं हूं. அல்லேலூயா. हालेलुया. இப்ப எல்லாரும் யோவான ஒரு பெரிய ஆளா பார்த்துட்டு வர்றாங்க. अब ये सभी लोग यूहन्ना को एक बड़े आदमी करके ஒரு देख रहे பெரிய हैं, ஸ்தானத்துல இருக்கிறவரை போல. एक बड़े स्थान में रहने के जैसा. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. ஒரு கிறிஸ்துவ போல, एक मसीह के ஒரு जैसा, எலியாவை போல, एक एलिया के ஒரு जैसा, மோசேயை போல, एक मूसा के ஒரு जैसा, தீர்க்கதரிசி போல एक भविष्यद्वक्ता के ஒரு जैसा, பெரிய இடத்துல வச்சு பாக்குறாங்க. एक बड़े स्थान में रख के देख रहे हैं. அல்லேலூயா. हालेलुया. அதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? उसका चिन्ह क्या था? இவர் கொடுக்கிற ஞானஸ்தானம். ये देने वाले இவர் बपतिस्मा, ஞானஸ்தானம் கொடுக்கிறதுனால ये बपतिस्मा देने के இவர் कारण தான் நம்முடைய ஒரு பெரிய இதா கிறிஸ்துவா இருக்க यही முடியும். हमारे एक बड़ा मसीहा होना चाहिए. ஆனா யோவான் என்ன சொல்றாரு पर தெரியுமா? यूहन्ना क्या बोले, ஏன் ஞானஸ்தானம் கொடுன்னு கேட்டாங்க. क्यों बपतिस्मा दे रहे हो पूछे, அவருக்கு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? उसका क्या जवाब दिया मालूम है? நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்தானம் मैं கொடுக்கிறேன், आपको जल से बपतिस्मा दे ஆனா रहा हूं, எனக்கு பின்னாடி ஒருவர் पर வரப்போகிறார். मेरे पीछे ही आने वाला है. அல்லேலூயா. எனக்கு பின்னாடி ஒருவர் வரப்போகிறார். पीछे एक आने वाला है, அவர் வந்து वो होकर பரிசுத்தாவினால் அக்னியினால் ஞானஸ்தானம் கொடுக்க போகிறார். पवित्र आत्मा और अग्नि के रखकर बपतिस्मा இது देगा. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலும், ये मत्ती 3 अध्याय 16 वचन में, மேத்யூ சாப்டர் 3:11ல, मत्ती चैप्टर 3 11 में, அதே போல மார்க் 1:8 குறித்துக் கொள்ளுங்க. மார்க் 1:8, மார்க் 1:8, லூக்கா 3:16, लूका 3:16, லூக் 3:16. இந்த மூன்று வசனத்திலே நீங்க பார்க்க முடியும். तीनों वचन में आप देख सकते हैं, எனக்கு பின்னாடி வரப்போகிறவர் मेरे पीछे आने वाला பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். पवित्र आत्मा और अग्नि के रखकर आपको बपतिस्मा देगा. அல்லேலூயா. हालेलुया. கொஞ்சம் கவனிங்க. थोड़ा इधर देखिए, இப்ப என்ன நடந்தது? अभी क्या हुआ? யோவான்ட்ட எல்லாரும் வந்து கேக்குறாங்க, நீ ஏன் ஞானஸ்தானம் கொடுக்கறப்ப? यूहन्ना से सब पूछ रहे आप क्यों बपतिस्मा யோவான் दे என்ன रहे பதில் சொல்லி இருக்கணும்? हो? यूहन्ना क्या जवाब देना எப்பா चाहिए? நீங்க எல்லாம் பாவத்துல இருந்து மனம் திருப்பிக்கல, क्योंकि आपको पाप से मन फिरना है, உங்க பாவத்துல இருந்து மன்னிச்சதுக்கு அடையாளமா நான் ஞானஸ்தானம் आपके கொடுக்கறேன். पाप को माफ कर दिया, ऐसा चिन्ह में होना चाहिए ना. அதனால நான் பெரிய ஆள்னு நீங்க நினைச்சுக்காங்கன்னு சொல்லி இவர் தன்னை உயர்த்தி இருக்கலாம். ये अपने आप को ऐसा बढ़ा सकते थे. இவர் என்ன சொன்னார் தெரியுமா? पर ये क्या बोले, எங்க நான் ஞானஸ்தானம் தண்ணியில தான் கொடுக்கறேன், मैं बपतिस्मा पानी में दे रहा हूं, ஆனா எனக்கு பின்னாடி ஒரு வர पर போகிறார், मेरे पीछे एक आने அவர் वाला है, பரிசுத்த ஆவியினால அக்னியில ஞானஸ்தானம் वो கொடுக்க पवित्र போகிறார். आत्मा और अग्नि के அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? तो इसमें क्या होगा? நான் ஞானஸ்தானம் கொடுக்கிறதினால் நான் பெரியவன் என்று நீங்க நினைக்காதீங்க. बपतिस्मा दे रहा हूं करके मेरे को बड़ा आदमी नहीं मत समझो. இப்பவும் யோவான் தன்னை அங்க உயர்த்தவே இல்ல. अभी भी यूहन्ना अपने आप को उधर ऊंचा नहीं நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறதுனால मैं आपको बपतिस्मा நான் ஒரு பெரிய ஆள் நீங்க நினைக்காதீங்க, मैं एक बड़ा आदमी नहीं हूं, நான் கிறிஸ்து நினைக்காதீங்க, मैं मसीह करके நான் मत எலியா सोचो, நினைக்காதீங்க, मैं एलिया करके मत நான் सोचो, தீர்க்கதரிசி நினைக்காதீங்க, मैं भविष्यद्वक्ता नहीं सोचो, என்னை விட இன்னொரு ஞானஸ்தானம் ஒரு கொடுக்க வர मेरे से போகிறார். बढ़कर एक बपतिस्मा देने वाला है. அல்லேலூயா. हालेलुया. நான் ஒரு சாதாரண தண்ணீல ஞானஸ்தானம் मैं एक கொடுக்கிறேன், साधारण पानी में ஆனா बपतिस्मा दे रहा हूं, இன்னொருவர் வர போகிறாரு, और एक आने அவர் वाला है, பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் वो கொடுப்பாரு, पवित्र आत्मा से அவர் बपतिस्मा அக்னியினால் देगा, ஞானஸ்தானம் वो अग्नि को रखकर கொடுப்பாரு, बपतिस्मा அவர் தான் என்னை देगा, விட பெரியவர். वही मेरे से बड़ा है. அல்லேலூயா. हालेलुया. பாருங்க யோவானுடைய தாழ்மையின் லெவல பாருங்களேன். यूहन्ना
யோவானா का नरमरा करने का स्थान देखो, எந்த இடத்திலும் எத்தனை கொஸ்டின் கேட்டாலும் அவர் தன்னை விட்டு கொடுக்கவே இல்லை. हर जगह में अपने आप के बारे में कुछ नहीं बताया, தன்னை குறித்து அவர் எந்த இடத்துல சொல்லவே இல்லை. अपने बारे में कुछ नहीं बताया किसी அப்படின்னா जगह என்ன में. அர்த்தம் தெரியுமா? तो इसका क्या अर्थ है? யோவான் கொடுக்கிற ஞானஸ்தானம் जो யோவானா बपतिस्मा दे रहा है ஒரு அடையாளம், அவ்வளவுதான். एक चिन्ह है, ஆனா உண்மையான பாவ மன்னிப்பு, पर सच्चा पाप का क्षमा, உண்மையான செவ்வையான பாதைக்கு अच्छा திரும்புவது, एक ठीक मार्ग में, இதெல்லாம் எது தெரியுமா? ये सब क्या है? பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்படுகிற ஞானஸ்தானம் தான். पवित्र आत्मा से देने वाला बपतिस्मा. ஹல்லேலூயா. हालेलुया. சில நேரத்துல நமக்குள்ளே ஒரு எண்ணம் வச்சிருப்போம் தெரியுமா? कई बार हम अपने अंदर एक योजना நான் ஞானஸ்தானம் எடுத்துறல பெரிய நீதிமானா இருக்கிறேன்னு. मैं बपतिस्मा लेने में बड़ा नीतिमान हूँ. இல்லை, தண்ணியில எடுக்கிற ஞானஸ்தானம் ஒரு அடையாளம் தான். पानी में लेने वाला बपतिस्मा एक चिन्ह है. உண்மையிலே பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினால் ஞானஸ்தானம் எடுப்பதுதான் உண்மையான மனம் திரும்புதலின் அடையாளமா இருக்கிறது. सच्ची से पवित्र आत्मा और अग्नि से बपतिस्मा लेना है, அந்த அந்த ஞானஸ்தானம் தான் நமக்கு மிக அவசியம். वही बपतिस्मा हमें बहुत मुख्य है. தண்ணியில ஞானஸ்தானம் எடுப்பது நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்கான ஒரு அடையாளம், அவ்வளவுதான். बपतिस्मा लेने का एक चिन्ह आपकी परमेश्वर को நீங்கள் मानते हो. இயேசுவுக்குள் வாழ்கிறீர்களா இல்லையா என்பதை தீர்மானிப்பது எது தெரியுமா? आप यीशु के अंदर जीरो ना जीरो का चिन्ह क्या है? உங்களுக்கு கொடுக்கப்படுகிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தான். आपको देने वाला पवित्र आत्मा का वरदान, அதுதான் நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறோமா இல்லையா என்பதை நிரூபிக்கும். वही हम मसीह के अंदर जी रहे कि नहीं वो அதனால இந்த தண்ணியில எடுத்திருக்கிற ஞானஸ்தானத்தை வைத்து நம்மளை நாமே பெருமைப்படுத்திக் கொள்ள கூடாது. पानी में लियो बपतिस्मा को रखकर हमें बड़ा नहीं सोचना. அது நான் கிறிஸ்துவை அறிந்தவன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்பதற்கு அடையாளம், அவ்வளவுதான். मैं मसीह को जानता हूँ, मसीह को मानता हूँ, அந்த ஞானஸ்தானம் நமக்கு அவசியம். वो बपतिस्मा हमें मुख्य அந்த है. ஞானஸ்தானத்தை கண்டிப்பா எடுக்கணும். वो बपतिस्मा को हमें लेना है. ஆனா அதே நேரத்துல पर उसी समय அதற்கு அப்புறம் ஒரு ஞானஸ்தானம் उसके இருக்கு. बाद एक बपतिस्मा है, அதுதான் அபிஷேகம். वही अभिषेक, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது, पवित्र आत्मा को पाना, அக்னியை பெற்றுக்கொள்வது. अग्नि को पाना. அந்த ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்து தான் கொடுக்க முடியும். वो बपतिस्मा को सिर्फ परमेश्वर दे सकता யோவான் கொடுக்க முடியாது. है, யோவான் नहीं दे सकता. அதை யோவான் எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. யோவான் कितने நான் வெறும் தண்ணீரை தான் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், मैं सिर्फ जल से दे सकता हूँ, ஆனா எனக்கு பின்னாடி ஒரு पर मेरे வரப்போகிறார். बाद एक आने वाला है, அவர் தான் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் वही கொடுப்பார். पवित्र आत्मा से அவர் बपतिस्मा தான் देगा, அக்னியினால் ஞானஸ்தானம் वही கொடுப்பார். अग्नि से बपतिस्मा देगा. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. அப்ப இயேசுவை அந்த இடத்துல அவர் உயர்த்தி தான் காட்டுகிறார். यीशु मसीह को उस जगह में उसने बढ़ाया. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. நல்லா புரிந்து கொள்ளுங்க. तो अच्छे से समझ இந்த लीजिए, தண்ணீரில் இருக்கிற ஞானஸ்தானம் ये पानी में लेने वाला இது बपतिस्मा, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டது அடையாளமே தவிர ये मैं परमेश्वर को मानता हूँ एक இது चिन्ह के என்னை लिए, முழுமையாய் கழுவி சுத்திகரித்து விட்டது என்பது கிடையாது. ये मुझे पूरा धोकर शुद्ध किया ऐसा नहीं. அல்லேலூயா. हालेलुया. சுத்திகரிப்பின் அடையாளமாய் இருந்தாலும் शुद्ध होने का चिन्ह भी होने ஒரு के लिए, முழுமையான சுத்திகரிப்புக்கு, एक पूरा शुद्ध होने ஒரு का नहीं, உள்ளும் புறமுமான சுத்திகரிப்பு एक आत्मिक शुद्धकरण பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்படுகிற ஞானஸ்தானத்தில் தான் पवित्र आत्मा से உண்டாகிறது. देने वाला बपतिस्मा से ही हो सकता है. அல்லேலூயா. हालेलुया. நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ लीजिए. அல்லேலூயா. நாம் ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும் अगर हम बपतिस्मा लिए तो भी அபிஷேகத்தை கண்டிப்பா பெற்றுக்கொள்ளணும். अभिषेक को हमें पाना है, பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ளணும். पवित्र आत्मा का वरदान हमें அந்த पाना है. அபிஷேகத்தின் தான் वो अभिषेक நம்ம को ही இன்னும் கிறிஸ்துவுக்குள் வளர முடியும். तो ही हमें मसीह के अंदर बढ़ोतरी இன்னும் पा सकते ஆவிக்குரிய हैं. ஜீவியத்தில் ஆண்டவரோடு நெருங்கி இருக்க हमारे முடியும். आत्मिक जीवन में परमेश्वर से करीब हो सकते हैं. அல்லேலூயா. हालेलुया. இந்த ஞானஸ்தானத்தை விட ये बपतिस्मा से அந்த ஞானஸ்தானமே உயர்ந்தது. वही बपतिस्मा बढ़कर है, அதை நாம் தெளிவா புரிந்து वो கொள்ளணும். हमें अच्छे से समझना है. அல்லேலூயா. हालेलुया. யோவான் அதை அழகா வெளிப்படுத்துகிறார். யோவான் उसे अच्छे रूप से நான் ஒரு சாதாரண தண்ணீர தான் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், साधारण पानी में ஆனா அதே நேரத்துல पर उसी ஆனா समय அதே நேரத்துல पर उसी समय என்னால பரிசுத்த ஆவியை கொடுக்க முடியாது. मेरे से पवित्र आत्मा नहीं दे எனக்கு सकते. பின்னாடி ஒருவர் मेरे வரப்போகிறார். बाद एक आने वाला है, அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானத்தை वो கொடுப்பார். आपको पवित्र आत्मा से बपतिस्मा देगा, அக்னியினால் ஞானஸ்தானம் கொடுப்பார். अग्नि से बपतिस्मा देगा. அந்த ஞானஸ்தானத்தை உயர்த்துறார் பாருங்க. वो बपतिस्मा को उड़ाते हैं, அல்லேலூயா. उड़ाते हैं, देखो. அப்ப நான் என்ன அர்த்தம் தெரியுமா? तो क्या अर्थ யோவான் देखो, தன்னையும் உயர்த்தல, யோவான் अपने आप को भी नहीं उठाया, தன்னுடைய வேலையும் உயர்த்தல, अपने काम को भी नहीं उठाया, தான் எதை செய்கிறோமோ அதையும் பெருமையா பேசல. मैं क्या कर रहा हूँ उसको भी नहीं उठाया. எல்லா இடத்திலும் இயேசுவை மாத்திரமே உயர்த்துகிறார். सभी जगह में यीशु को सिर्फ उठाया, எல்லா இடத்திலும் தன்னை குறித்து எங்கேயுமே பேச अपने மாட்டேங்கிறார். बारे में किधर भी नहीं बात की. எல்லா இடத்திலும் இயேசு இயேசு இயேசுதான். सभी जगह यीशु 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 ही. இந்த அனுபவம் நம்முடைய ये வாழ்க்கையில अनुभव हमारे जीवन में होना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. இந்த மாதிரி நம்மளும் கற்றுக்கொள்வான். ऐसा हमें भी सीखना है, எனக்கும் கற்றுத்தாங்கப்பா. मेरे को भी सिखाए परमेश्वर. நாங்களும் உம்மை மாத்திரம் உயர்த்த हम भी आपको सिर्फ उठाने के எங்க लिए, ஒவ்வொருடைய வார்த்தையிலிருந்து, हमारे एक एक शब्दों எங்க में, செயல்ல இருந்து, हमारे कामों में, எங்களுடைய ஊழியங்களில் இருந்து हमारे सेवाओं में நம்ம ஆண்டவரை உயர்த்த हमें கற்றுக்கொள்ளணும். परमेश्वर को उठाना और सीखना है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. அந்த யோவானுடைய குணங்களை நம்ம जो பெற்றுக்கொள்ளணும். யோவாना का गुण हमें पाना है. ஆண்டவர்ட்ட அதற்காக ஜெபிங்க. परमेश्वर को इससे प्रार्थना அப்ப நானும் कीजिए, அப்படி மாறட்டும். परमेश्वर मैं भी वैसा बनाना है. அல்லேலூயா. எந்த இடத்திலும் யாருக்கும் किसी जगह में என்னை किसी குறித்து के लिए சொல்லிடக்கூடாது. मेरे बारे में नहीं என்ன बताना, என்ன என்னுடைய என்னை குறித்து பெருமையா பேசுற मेरे बारे में बढ़ाते हुए नहीं बात ஆண்டவரை करना, மாத்திரம் பேசுங்க. परमेश्वर को सिर्फ बात करना. அதுதான் யோவான் குணம். वही யோவாना का गुण இப்ப है. சொல்றாரு, अभी बोल रहे हैं, நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். अब ना जानते हो एक व्यक्ति आपके बीच में है, யாருன்னு தெரியல, वो कौन है नहीं मालूम. அன்றைக்கு தெரியல, उस दिन नहीं मालूम था, யோவானுக்கும் தெரியாது, ஜனங்களுக்கும் தெரியாது. யோவாना को भी नहीं मालूम, लोगों को भी नहीं मालूम. ஏனென்றால் யோவான் 1ஆம் அதிகாரம் 31 34 வரைக்கும் जॉन பார்க்கும்போது 1:31 और 32 में 30
நோ 31 34 வரைக்கும் 31 से 34 तक அதுல தான் சொல்லுகிறார், उसी में बोल रहे हैं நானும் இவரை அறியாதிருந்தேன், मैं इनको नहीं ஆனா जानता, என்னை அனுப்பினவர் ஒரு காரியத்தை சொன்னார். पर मैं जो मुझे भेजा वो एक बात நீ बताया, யாருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது जिसको बपतिस्मा देते हो பரிசுத்த ஆவியானவர் வருகிறாரோ पवित्र आत्मा आ रहे हैं, அவர்தான் நீங்கள் எதிர்பார்க்கிற மேசியா, वही आप इंतजार करने वाले मैसिया அந்த கிறிஸ்து அவர்தான் वो இருக்கிறார் मसीह वही है என்று சொல்லி ऐसे बोलकर ஒரு அடையாளத்தை கொடுத்திருந்தார். एक चिन्ह को उसको दिया। அப்படியே யோவான் ஸ்நானகர் वैसे ही யோவான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த यीशु பொழுது मसीह को बपतिस्मा देते இயேசு वक्त கிறிஸ்து கரையிலிருந்து வெளியே வரும் यीशु பொழுது मसीह किनारे पे लौटते பரிசுத்த वक्त ஆவியானவர் புறாவை போல் அவர் மீது पवित्र आत्मा இறங்கினார். एक कबूतर के जैसे उनके ऊपर அவர் उतरा। பேச ஆரம்பித்த இவர் என்னுடைய நேசகுமாரன், वही उन्होंने बोला यही मेरा प्रेमी पुत्र இவர் है, மேல் பிரியமா मैं இருக்கிறேன் इसके ऊपर बहुत प्रिय हूँ, என்று சொல்லி பேச ஆரம்பித்தார். ऐसा बोलकर उन्होंने बात அதனால किया। தான் நானும் அறிஞ்சு கொண்டேன். वही तभी मैं भी என்று जान लिया, சொல்லுகிறார். ऐसे बोले। அல்லேலூயா. हालेलुया। என்ன அர்த்தம் தெரியுமா? तो इसका क्या अर्थ है? அன்றைக்கு யார் உண்மையான மேசியா என்று தெரியாது. उस दिन कौन सच्चा मैसिया किसी को नहीं मालूम, அதனால யோவான்ட்ட இவ்வளவு கேள்வி கேட்டாங்க. इसलिए यूहन्ना से इतना जन प्रश्न किए। இன்றைக்கு நமக்கு நல்லா தெரியும் आज हमें अच्छे से पता நம்முடைய है மேசியா யார் என்றால் இயேசு கிறிஸ்து. हमारा मैसिया कौन है? यीशु मसीह। அல்லேலூயா. हालेलुया। இன்றைக்கு நமக்கு வெளிப்படப்பட்டு இருக்கிறது. आज हमें प्रकट किया गया அன்றைக்கு है, அவங்களுக்கு வெளிப்படல. तभी उनको प्रकट नहीं किया था। அல்லேலூயா. हालेलुया। யோவான் இன்னொரு காரியத்தை அங்க சொல்லுகிறார். यूहन्ना और एक बात उधर बता रहा है, அவருடைய பாத ரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல. उनके पैरों के चप्पल के समान भी मैं नहीं हूँ। हालेलुया। हालेलुया। नहीं वो बेल्ट को खोलने के लिए भी मैं योग्य नहीं है. वो बेल्ट को खोलने के लिए मैं योग्य नहीं हूँ। अले वो चप्पल की बेल्ट है ना उसका, हाँ। அந்த பாதரட்சை அந்த செருப்புல இருக்க அந்த வார கலட்டுக்கு கூட நான் வந்து தகுதி இல்லை. वो चप्पल का वार निकालने तक भी उनका योग्य नहीं था। हालेलुया। हालेलुया। நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ लीजिए, இந்த செருப்பினுடைய வாரை யார் கலட்டுவா? चप्पल का नार कौन निकालता है? हालेलुया। हालेलुया। வீட்ல இருக்கிறல ஒரு கீழான அடிமை தான் அதை கழட்டுவார். घर में निकालने वाला एक नीच काम वाला नौकरी वो निकालता है। हालेलुया। हालेलुया। ஒரு பெரிய எஜமான் இருக்காங்கன்னா एक बड़ा मालिक है तो அவங்க வீட்ல अनेक வேலைக்காரங்க இருப்பாங்க. उनके घर में कई नौकर होंगे, அந்த வேலைக்காரங்கள் கூட அந்த செருப்பின் வாரை அவிழ்க்க மாட்டாங்க. वो नौकर भी वो चप्पल का नार नहीं निकालेंगे। நல்லா புரிந்து கொள்ளணும். अच्छे से समझ लीजिए, வேலைக்காரர்கள் இருப்பாங்க, नौकर रहेंगे, அந்த வேலைக்காரர்கள் கூட அந்த செருப்பு எஜமானுடைய செருப்பின் வாரை அவிழ்க்க மாட்டாங்க. जो नौकर वो भी मालिक का चप्पल का மற்ற नार எல்லா नहीं வேலையும் செய்வாங்க. निकालेंगे। बाकी सब काम அவருக்கு करेंगे, ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம், उनका ड्रेस निकाल के அவங்க देंगे, துணி துவைச்சு கொடுக்கலாம், उनका कपड़ा धो के दे सकते அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து கொடுக்கலாம், हैं, खाना लेके रख सकते அவங்க हैं, அவங்களுடைய அந்த ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் கொடுக்கலாம், उनके बकरे भेड़ बकरियों को पानी दे सकते அவருடைய வண்டியை துடைக்கலாம், हैं, उनके गाड़ी को साफ कर எல்லா सकते हैं, வேலையும் பண்ணுவாங்க. सभी काम करेंगे। ஆனா पर இந்த அவருடைய செருப்பை வார அவிழ்த்து அதை தூக்கிட்டு போறது उनका चप्पल का नार निकाल के उसको उठाने யார் जाने वाला என்றால் कौन है? तो அந்த வீட்டிலே இருக்கிற அடிமை இருக்காங்கல்ல, उस घर में रहने वाले एक नौकर होगा சில ना। பேரை பைசா கொடுத்து வாங்கி அடிமையா வச்சிருப்பாங்க. कोई लोगों को पैसा देकर அவங்களுக்கு नौकर- சம்பளம்லாம் கிடையாது. उनको पगार सब, வேலைக்காரனுக்கு சம்பளம் இருக்கும், नौकर को पगार ஆனா இந்த रहेगा। அடிமைக்கு சம்பளம்லாம் पर கிடையாது. ये जो गुलाम है அந்த उसको नहीं அடிமை मिलेगा। தான் वो जो गुलाम है அவனுடைய செருப்பை அகுத்து அந்த செருப்பை எடுத்துக்கொண்டு அந்த இடத்துல வைப்பான். वो चप्पल का नार निकाल के चप्पल को उस साइड रखता है। யோவான் பாருங்க, யோவானா को देखो, தன்னை ஒரு வேலைக்காரனை கூட காட்டல, अपने आप को एक नौकर को भी नहीं दिखाया, அடிமைக்கும் கீழாக சொல்லுகிறார். गुलाम के भी नीचे दिखाया। எனக்கு பின்னாடி வருகிற இயேசு கிறிஸ்துவுடைய मेरे पीछे आने वाले मसीह को செருப்பினுடைய வார அவிழ்ப்பதற்கும் எனக்கு தகுதி चप्पल का கிடையாது. नार खोलने का भी योग्यता मुझे नहीं है। எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்துகிறார் பாருங்க. कितना अपने आप को नम्र रखिए, இந்த அளவுக்கு நம்ம கிட்ட தாழ்மை இருக்கிறதா? इतना हमारे अंदर नम्र நாம் है நம்மை நாமே யோசிக்கணும். हम खुद अपने बारे में இந்த அளவுக்கு நம்ம தாழ்த்த முடியுமா? इतना इतने नीचे நிச்சயமாக நம்மளால முடியாதுன்னு நினைக்கிறேன். अपने आप से नहीं होगा। அல்லேலூயா. हालेलुया। அந்த இயேசு கிறிஸ்துடைய வார அவிழ்க்கணும்னா அது ஒரு அடிமையா தான் செய்ய முடியும். यीशु मसीह का चप्पल का नार निकालना वो एक नौकर से हो सकता அந்த है। அடிமைக்கும் நான் சொல்றேன், அதுக்கு கூட நான் பாத்திரன் அல்ல. उसका भी मैं पात्र नहीं हूँ। அப்பனா அந்த அடிமையா கூட என்னால இருக்க मैं முடியாது. वो गुलाम भी बनकर नहीं रह सकता। அந்த அளவுக்கு அவர் உயர்ந்தவர். उतना ऊपर उसको परमेश्वर को उठाया। நீங்க எவ்வளவு உயர்த்துறீங்க? यीशु मसीह को आप कितना उठाते நம்ம हैं? எவ்வளவு உயர்த்துறோம்? हमें कितना उठाना है? நம்மளை எவ்வளவு தாழ்த்துறோம்? हमें अपने आप को कितना नम्र करना है? யோவானுடைய அந்த அளவுக்கு கீழே நம்மளால போக முடியுமா? योवान को स्थान से नीचे हम नहीं जा सकते लगता है। யோவான் நான் சொல்றேன், நல்ல எல்லா ஜனங்களுக்கு முன்பாக பெரியவனாய் தெரிகிறார். सभी लोगों के बीच में एक बड़े रूप में எல்லாரும் ஒரு खड़े थे। தீர்க்கதரிசியா பாக்குறாங்க, सभी लोग उन्हें भविष्यद्वक्ता ஒரு के रूप में கிறிஸ்துவா जानते हैं। பாக்குறாங்க, एक मसीह के ஒரு रूप में எலியாவா देखते हैं। பாக்குறாங்க. एक एलिया के जैसे ஆனா दिख रहे हैं। யோவான் தன்னை எப்படி பார்க்கிறார்? पर योवान अपने आप को कैसे देखे? எல்லாரும் சொல்றோம்ல, மனுஷங்க உங்களை எப்படி பாக்குறாங்கன்னு வச்சு நீங்க உங்களை இடப்படாதீங்க. जो इंसान आपको जो कैसा इंसान आपको देखते हैं, कैसे देखते हो वैसे उसमें अपने आप को तुलना मत करो। ஆனா அதே நேரத்துல நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்க? पर आप कैसे देख रहे हो? ஹalleluya. हालेलुया। மனுஷங்க எல்லாம் உங்களை பெரிய ஆளா பார்க்கலாம், इंसान कैसे भी आपको देख ஆனா सकते हैं, நீங்க உங்களை இயேசுவுக்கு முன்பாக கீழே தான் வைக்கணும். पर आप अपने आप को यीशु के सामने बहुत அதுதான் नीचे நமக்கு रखो। முக்கியங்க. वही हमें बहुत நம்ம வேற யாரும் கிடையாது.
हम और कोई நம்ம नहीं, அவருடைய அடிமையா கூட இருக்க हम முடியாது. उनके गुलाम भी नहीं रह அதை सकते, விட கீழான அடிமையா उससे இருக்கிறோம். भी नीचे एक गुलाम है। ஹல்லேலூயா. हालेलुया, அந்த அளவுக்கு நம்மை தாழ்த்த வேண்டும். उतना अपने आप को नम्र करना है। ஹல்லேலூயா. हालेलुया, தாழ்மையுள்ளவனுக்கு தான் ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். नम्र वाले को परमेश्वर अनुग्रह देता எவன் है, தன்னை தாழ்த்துகிறானோ அவனே ஆண்டவர் உயர்த்துகிறார். जो अपने आप को नम्र करता है वो अपने आप को எந்த उठाता है। அளவுக்கு யோவான் தன்னை தாழ்த்தினாரோ जितना योना ने अपने आप को அந்த नम्र किया, அளவுக்கு யோவானை குறித்து இயேசு கிறிஸ்து பெருமையாய் பேசினார். उतना ही योना के बारे में यीशु मसीह ने बड़ा पाता है। இயேசு கிறிஸ்து யோவான் தன்னை ஒரு இடத்துல பெருமையா பேசுறார். यीशु योना ने अपने बारे में किधर भी पढ़ाया नहीं, ஆனா இயேசு கிறிஸ்து யோவானை குறித்து சொல்றாரு, पर यीशु मसीह योना के बारे में पता है। ஸ்திரீகளில் பிறந்தவர்கள் இவனை விட பெரிய மனுஷன் யாரும் கிடையாது. पुत्रियों में जन्म होने वाले में से इससे बड़ा कोई नहीं। இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுத்தாருங்க, यीशु मसीह इनके बारे में गवाही, இந்த உலகத்துல ஸ்திரீல இருந்து பிறந்ததுல யோவானை விட பெரிய மனுஷன் யாரும் கிடையாது. स्त्री में से जन्म होने वाले में से कोई भी तेरे से बड़ा नहीं। அந்த அளவுக்கு ஒரு பெரிய இடத்துல இயேசு கிறிஸ்து வைக்கிறார். उतने एक बड़े जगह में परमेश्वर ने इसको रखा। காரணம் என்ன தெரியுமா? कारण क्या है? யோவான் தன்னை தாழ்த்தினது. योना ने अपने आप को नम्र ஹல்லேலூயா. किया। हालेलुया, அப்படி ஆண்டவருக்கு முன்னாடி தன்னை தாழ்த்து. अब ऐसा परमेश्वर के सामने अपने आप को नम्र ஹல்லேலூயா. करो। हालेलुया, அப்ப யோவான் எந்த இடத்திலும் தன்னுடைய பெயரை சொல்லல, योना ने अपने बारे में किसी को भी नहीं தன்னுடைய बताया, ஸ்தானத்தை சொல்லல, अपने स्थान को नहीं बताया, தன்னை மறைத்து இயேசுவை வெளிப்படுத்தினார். अपने आप को छुपा कर परमेश्वर को प्रकट ஜனங்கள் எல்லாம் அவரை உயர்ந்த இடத்துல किया। பார்த்தாலும் लोगों ने सबको उन्हें ऊंचे पद में देखा, யோவான் தன்னை ஒரு தாழ்ந்த இந்த இடத்திலே வைத்தார். पर योना ने उसने அப்ப अपने என்ன नम्र किया। அவர் அவருடைய ஸ்தானத்தை புரிஞ்சுக்கிட்டார், அவ்வளவுதான். उन्होंने योना ने अपने स्थान को समझ தன்னை लिया। தாழ்த்துவது அப்படின்னா எல்லாருக்கும் முன்னாடி நான் தாழ்ந்து கிடக்கணும் அது அல்ல. अपने आप को नम्र किया मतलब सबके सामने मुझे நோ யுவர் பொசிஷன், உன்னுடைய ஸ்தானத்தை நீங்க அறிஞ்சுக்கொள்ளுங்க, अपने அவ்வளவுதான். स्थान को आप पहचान लीजिए। மனுஷனுக்கு முன்னாடி நான் எவ்வளவு உயர்த்தலனாலும் இருக்கலாம், मनुष्य के बीच में मैं कितना भी बढ़कर रहा हूँ, ஆனா என் ஆண்டவருக்கு முன்னாடி पर मेरे परमेश्वर के सामने நான் அவருடைய காலை துடைக்கிற ஒரு அடிமை தான். मैं अपने उसके पैर को साफ करने वाला गुलाम हूँ, அவர் கால்ல இருக்கிற ஒரு தூசி தான். उनके पैर में रहने वाला एक धूल मिट्टी हूँ। அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம ஸ்தானம் அதுதான். उतना वो हमारा परमेश्वर के आगे स्थान है, அதை நம்ம वो புரிஞ்சுக்கிடணும். हमें समझना है। ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம உயர்த்த கூடாது, परमेश्वर के आगे अपने आप को नहीं उठाना। மனுஷருக்கு முன்னாடி ஆண்டவர் நம்மள உயர்ந்த இடத்துல தான் வைக்கிறார். मनुष्यों के बीच में परमेश्वर अपने அது आप को வேலை ऊंचा இடத்துல उठा के இருக்கட்டும், சமுதாயத்துல இருக்கட்டும், रखा। काम के स्थल में होने दो, स्थल में होने दो, வீட்டுல இருக்கட்டும், घर में रहने दो, ஊழியத்துல இருக்கட்டும், सेवा में रहने दो, ஆண்டவர் நம்மள உயர்த்தி தான் வைக்கிறார். परमेश्वर हमें उठा के ஆனா रखता அதே है। நேரத்துல पर उसी समय அவருக்கு முன்பாக போகும் பொழுது उनके सामने जाते वक्त நம்ம எல்லாம் ஒரு காலு கீழே தான் இருக்கிறோம். हम सभी उनके पैरों के नीचे होना चाहिए। இந்த ஒரு இந்த ஒரு ஞானம் இருந்துட்டாலே போதும், अगर ये ज्ञान हो गया तो काफी है, நம்மள ஆண்டவர் உயர்த்திடுவார். परमेश्वर हमें उठा लेंगे। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। இதுதான் யோவான் தன்னை குறித்து தன்னுடைய அர்ப்பணிப்பை நம்ம பார்க்கிறோம். यही யோனா का अर्पण था। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப இதென்ன நான் மனம் திரும்ப ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், ये मन फिरने के लिए ना बपतिस्मा नहीं அதே दे நேரத்துல அவர் தான் பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுக்க போகிறார். பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுக்க पवित्र आत्मा एक बपतिस्मा देगा। இன்னொன்னு அவர் நியாய தீர்ப்பு செய்ய போகிறார். अब तक न्याय नहीं किया है, அதை குறித்து அவர் பேச ஆரம்பித்தார். उससे बारे में वो बात करने लगा। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த யோவானை போல ये योना के जैसे இன்னைக்கு நாம ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுக்க போகிறோம். हम अपने आप को परमेश्वर के बीच இது अर्पण எல்லாம் எங்க करेंगे। நடந்த அந்த இடத்தின் பேர் 28 வசனம் சொல்லுகிறது, ये सब किधर हुआ? 28 वचन बोल रहा है, பெத்தாபராவிலே நடந்தன. बेता बराबर में हुआ। பெத்தாபராதா என்ன? ஹவுஸ் ஆஃப் ஃபோர்ட் அப்படின்னு அர்த்தம். बेता बराबर मतलब हाउस ऑफ, படகு வீடு அப்படின்னு கூட சொல்லலாம், அல்லது படகு வீடு அப்படின்னு சொல்லலாம். एक राज्य का घर बोल सकते हैं। அந்த இடத்துல இது நடந்தது. उसी जगह में இது ये हुआ। எங்க எக்ஸாக்ட்டா இருக்கு அப்படின்னா ये किधर बराबर है? யோர்தானுக்கு அந்த புறத்துல இருக்கு. योर्दान के उसकी ओर में है। அதை இப்படி நம்ம பார்த்தோம்னா யோசுவால பார்க்கறது தெரியுமா, யோர்தான் தண்ணீரை கடந்தாங்கல்ல, योशुआ के बाद देखते हैं ना, योर्दान को पार கடந்து किया। போன அந்த இடத்துல தான் இந்த இடம் இருக்கு. वो पार करने के वाले वो जगह में है। ஹல்லேலூயா. அந்த இடத்துல தான் இந்த டிஸ்கஷன்லாம் நடக்குது. वही जगह में ये सब बातचीत होता है। சரி, ஓகே. இந்த யோவானை போல योना के जैसे நம்மளும் ஆண்டவரை தாழ்த்துவோம், हमें भी अपने आप को नम्र करेंगे। ஆண்டவரிடத்தில் வருகிற உயர்வை பெற்றுக்கொள்வோம். परमेश्वर से आने वाला बड़ाई கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. परमेश्वर आप और मुझे आशीष करेंगे। பரிசுத்தம் எல்லாம் एक बार हम उठकर ஜீசஸ். हालेलुया। என்னை தருகிறே